ஹோட்டல் அஜ்னபி என்ற நியான் எழுத்துக்களை தலையில் அணிந்து கொண்டு அந்த நவீன மோஸ்தர் கட்டிடம் காலை வெயிலில் கண்ணடிக்க ஒரு நட்சத்திர ஹோட்டல் அந்தஸ்துக்கான சகல தகுதிகளுடன் அஜ்னபி இயங்கிக் கொண்டிருந்தது. தங்கும் பகுதி முதலில் விரிந்திருக்க அதிலிருந்து இடப்புறம் திரும்பி குறுகலாக போன கான்கிரீட் ரிப்பனின் முடிவில் கண்ணாடி கதவுகளை அணிந்து கொண்டு குளிர் வசதி பொருத்தப்பட்ட உணவகம் இருந்தது. வெள்ளுடை சேவகர்கள் கல்யாண கலகலப்புடன் மெனு கார்டும் செயற்கை சிரிப்புமாக ஓடிக்கொண்டிருக்க சேனல் இசை துரத்தி கொண்டிருந்தது. வாசலில் வந்து நின்ற டாக்ஸியிலிருந்து இறங்கும் அந்த ஜோடியை நாமும் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமா? 30 வயதே நிரம்பியிருந்த அந்த இளைஞன் 6 அடி உயரமும் நல்ல வெள்ளை கோதுமை நிறமுமாக உருளை உருளையான உடம்புடன் மீசையில்லாத முகமுமாக ஒரு வடநாட்டுக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். சமீபத்திய ஷேவிங் பச்சை முகவாயில் புதிய வசீகரத்தை அப்படியே இருக்க ரிசப்ஷனை நெருங்கிவிட்டான். தன்னை எம் சௌத்ரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஏசி டீலக்ஸ் டபுள் ரூம் கேட்டான். பிற வசதிகளை பற்றி விசாரித்தான். உடன் வந்த அந்த பெண் அமைதியாக அவனை உரசிக்கொண்டு நிற்க அட்வான்ஸ் தொகையை தன் புஷ்டியான பர்ஸ் திறந்து கரன்சிகளை உருவி கொடுத்தான். அவன் கையில் ஒரு பெரிய வீலர் சூட்கேஸ், அவளிடம் ஒரு பிரீஃப் கேஸ். சாவியை பெற்றுக்கொள்ள பணியாளன் பெட்டிகளை வாங்கி கொண்டு லிப்டுக்கு போனான். 4வது மாடியில் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட உரை காத்திருக்க உள்ளே நுழைந்தார்கள். பணியாளன் விலகியதும் கதவை சாத்திவிட்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தான் சௌத்ரி. அந்த பெண்ணை ரேஷ்மா என்று அழைத்தான். அவர்கள் பேசிக்கொள்ளது அத்தனையும் ஹிந்தியில்தான். நம் வாசக வசதிக்காக அது தமிழாக்கப்படுகிறது. குளிப்பதற்கு தயாரானாள் ரேஷ்மா. டர்க்கி டவல், சோப், ஷாம்பூ சௌகரியங்களுடன் பாத்ரூமுக்கு புறப்பட்டு விட்டாள். தன் மேலாக்கை நழுவ விட்ட ரேஷ்மாவுக்கு 2 பத்துகள் வயது இருக்கலாம். மிதமான உயரத்தில் கல்கத்தா ரசகுல்லா போல தளதளப்பாக இருந்தாள். முகமும் அதிலுள்ள உறுப்புகளும் சமீபத்தில் காய்ச்சி இறக்கப்பட்ட பால்கோவா போல பளபளப்பாக இருந்தது. தன் மொத்த உடைகளுக்கும் விடுதலை கொடுத்துவிட்டு ஷவரை திருக அந்த பூச்சிதறல் பட்டுமேனியில் கோடுகள் வரைய ஆரம்பித்து விட்டன. குளியல் முடித்து காட்டன் ஹவுஸ் கோட்டில் புது புஷ்பமாக வெளிப்பட்டாள் ரேஷ்மா. பெட்டி திறந்து டிரையரை எடுத்து ஷாம்பூ ஈரத்தை போக்க மின்சார இணைப்பை தேடினாள். சௌத்ரியும் குளித்து முடித்து தயாராக அவர்கள் பூட்டிக் கொண்டு ரெஸ்டாரண்ட் போகும் நேரம் சின்னதாக ஒரு பேரா. கல்கத்தாவில் போன வாரம் காதல் திருமணம் செய்து கொண்டு கையோடு ஊட்டிக்கு மாற்றல் வாங்கி கொண்டு சௌத்ரிக்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் வேலை. ஊரை விட்டு கிளம்பியவர்கள் சென்னையில் 4 நாட்கள் தங்கி தேனிலவை முடித்துக் கொண்டு ஊட்டிக்கு போக நீலகிரி எக்ஸ்பிரஸில் ரிசர்வும் செய்தாயிற்று. ரெஸ்டாரண்டில் டிஃபனை முடித்துக் கொண்டு எழுந்த நிமிடம், நீ ரூமுக்கு போ ரேஷ்மா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் வரனே, நான் 1 மணி நேரத்துல வந்துடுறேன். விசிட்டிங் கார்டு அடிக்க கொடுத்திருக்கணும், நல்ல பிரஸ்ஸா பார்க்கணும், சீக்கிரம் வந்துடுறேன். அவன் வெளியே போய் ஆட்டோவை அழைக்க ரேஷ்மா லிப்டை புறக்கணித்து படிகளில் நிதானமாக ஏறத் தொடங்கினாள். அறைக்குள் நுழைந்து படுக்கையில் உட்கார்ந்தாள். பிரயாண அலுப்பு, சுகமான குளியல், சூடான உணவு மூன்றுமாக இமைகளை அழுத்த அப்படியே சாய்ந்து கொண்டாள். அடுத்த நிமிடமே தூங்கி போனாள். நல்ல ஆழமான நித்திரை, கவலையில் இல்லாத உறக்கம், அத்தனை நிம்மதியாக நிச்சலனமான நித்திரை இனிமேல் அவளுக்கு வாய்க்கப் போவதில்லை என்பது அப்போது தெரியாது ரேஷ்மாவுக்கு. தூக்கம் கலைந்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். அறை முழுவதும் ஒரே இருட்டாக இருந்தது. திக்கென்றது ரேஷ்மாவுக்கு. அவசர விளக்குகளை உயிர்ப்பித்தாள். மேஜையின் மேலிருந்த தன் கை கடிகாரத்தை பார்த்தால் மணி 7. டிஃபன் முடித்து அறைக்கு வரும்போது மணி 9:30. இப்போ 7ஆ? இத்தனை நேரமா தூங்கியிருக்கேன். டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் பார்த்தபோது முகம் சற்று உப்பி செவந்து தூக்கம் அதிகம் என்பதை காட்டியது. எங்க சௌத்ரி, 1 மணி நேரத்துல வர்றதா 9:30 சொல்லிட்டு போனவரு இன்னுமா வரல? வந்தா கதவை தட்டி அழைக்க மாட்டாரா? திடீர் என்றது. அழுகை உழைத்து கொண்டு புறப்பட்டது. சற்று விலகி நின்ற கதவை திறந்தால் பால்கனி என்று காலையிலேயே கவனித்திருந்தாள். திறந்தாள். சோடிய கண்கள் விழித்துக் கொண்டு இரவு நேர சென்னை அசுரகதியில் இயங்கிக் கொண்டிருக்க நிற்க பிடிக்காமல் உள்ளே வந்தாள். அடிவயிறு கலங்கியது. இத்தனை நேரமாக சௌத்ரிக்கு என்ன வேலை? சென்னை எனக்கு புதிது, இந்த ஊர் மொழியும் தெரியாது என்றெல்லாம் புரிந்துமா சௌத்ரி? நோ, அப்படி இருக்க மாட்டார். கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் என்னை விட்டு அங்குலம் அசையாத சௌத்ரி தனியாக ஹோட்டல் அறைக்குள் விட்டுவிட்டு, சௌத்ரிக்கு எதுவும் விபத்தா? நினைத்த போதே கண்களை இருட்டி கொண்டு வந்தது. தடாலென கீழே உட்கார்ந்தாள். நேரம் 8 நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் வரவில்லை சௌத்ரி. ஹோட்டல் ரிசப்ஷனில் கேட்கலாமா? அவர்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? விசிட்டிங் கார்டை அடிக்க நல்ல பிரஸ்ஸா பார்க்கணும் என்று சொல்லி போனவர் தானே. சென்னையில் எத்தனை பிரஸ், தெரு தெருவாக தேட முடியுமா? போலீஸில் புகார் செய்யலாமா?
ஸ்டேஷனில் வைத்து ஒரு பெண்ணை இன்ஸ்பெக்டர் கற்பழித்ததாக போன வாரம் செய்தி படித்ததிலிருந்தே போலீஸ் மேலிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது. இந்த ஒரு இரவு பல்லை கடித்துக் கொண்டு சமாளித்து விட வேண்டும். விழுந்து விட்டால் யோசிக்க தொடங்கலாம். தனக்கு எப்படி இத்தனை தைரியமும் தெளிவும் ஏற்பட்டது என்று ரேஷ்மாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தூக்கம் மட்டும் வரவில்லை. எப்படியும் சௌத்ரி நள்ளிரவானாலும் வந்து விடுவான் என்ற கடைசி நம்பிக்கையும் செத்தபோது இரவு மணி 2 ஒரு மாதிரி மரத்து போயிருந்தாள். பகல் வெகுநேரம் உறங்கியதற்கான தண்டனையை விடிய விடிய அனுபவித்தாள். ஒரு வழியாக விழுந்தும் விட்டது. இனி யோசிக்க வேண்டும். சென்னையில் தனக்கு யாரை தெரியும்? உறவும் இல்லை. சிநேகிதி? சட்டென்று தன் பேனா நண்பி சுலோவின் நினைவு வந்தது. அவசரமாக டைரியை பிரித்து சுலோவின் விலாசத்தை தேடி சேகரித்துக் கொண்டாள். இதுவரை நேரில் பார்த்திராத சுலோவிடம் முதல் சந்திப்பிலேயே என் கணவனை காணவில்லை என்று சொல்ல முடியுமா? நேரில் பார்க்காவிட்டாலும் கடிதம் மூலம் சுலோவிடம் அப்படி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது நிஜம்தான். சௌத்ரியை திருமணம் செய்து கொள்ள முடிவானதும் முதலில் சுலோவுக்குத்தானே எழுதினாள். இனி கல்கத்தாவில் இருக்க மாட்டேன், ஊட்டி போனதும் புது முகவரி தருகிறேன் என்று போன வாரம் தானே எழுதினாள். பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக தயாரானாள். அறையை பூட்டி கொண்டு வெளியில் வந்து ஆட்டோவை அழைத்து சுலோவின் விலாசம் சொன்னாள். அந்த வீட்டின் முன் ஆட்டோ நின்றதும் வயதான ஒரு தம்பதியர் வாசலுக்கு அவசரமாக ஓடி வந்து ரேஷ்மா மட்டும் இறங்குவதை ஏமாற்றத்துடன் பார்த்துவிட்டு முகம் கருத்து போக பணம் கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு ஹிந்தியில் இது சுலோ வீடுதானே என்று கல்கத்தா ஞாபகத்தில் கேட்டு நாக்கை கடித்துக் கொள்ள சுலோ என்ற வார்த்தையில் அவர்கள் பதறி முன்னால் வர மறுபடி ஆங்கிலத்தில் கேட்டாள். ஆமா, நீ யாருமா? அந்த பெரியவர் கேட்டார். நான் அவளோட பேனா சிநேகிதி. தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சுலோ இல்லையா வீட்ல? உள்ளவாமா. குழப்பத்தோடு உள்ளே நுழைந்தாள். அவர்களிடம் ஒரு படபடப்பும் கலவரமும் வெளிப்படையாகவே தெரிந்தது. மறுபடியும் கேட்டாள். சுலோ இல்லையா? அந்த பெரியவர் திணறி திணறி சொல்லத் தொடங்கினார் ஆங்கிலத்தில். நேத்து மத்தியானம் வெளியே போன பொண்ணு, இன்னும் வீடு திரும்பலமா. கல்யாணமாகாத பொண்ணு. போலீஸ் கீலிஸ்னு போனா குடும்பமான என்னமா ஆகும்? என்னாச்சு எங்க சுலோவுக்குனே தெரியலம்மா. அவர் முடிப்பதற்குள் அந்த அம்மா விசும்பி அழத் தொடங்க, என்னது ஸ்லோவியுமா காணல? தன்னை மறந்து ஹிந்தியில் இவள் கேட்டது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இவள் அதிர்ச்சி அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. வந்த வேலை முடிந்து பாபு நேரம் பார்த்தபோது இரவு 10 மணிக்கு மேலாகிவிட்டது. அரக்கோணத்திலேயே கூட தங்கிவிடலாமா என்று கூட நிமிடம் யோசித்தான். பாவம் கிரிஜா காத்திருப்பா. எத்தனை நேரம் ஆனாலும் சாப்பிடாம தூங்காம விழிச்சிருந்து நான் சென்ற பிறகுதானே அத்தனையும் கண்டிப்பா ராத்திரி வந்துருவேன்னு சொல்லித்தானே வந்தேன். எஸ்டியை உதைத்து உயிரூட்டினான். போக்குவரத்து இல்லாத இரவு நேர சாலை என்பதால் அதுவும் நெடுஞ்சாலை 60 சூடு பிடித்தான். திருவள்ளூர் கடந்து MDH சாலையில் வேகம் பிடித்து பட்டாபிராமை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் டும் என்ற சத்தத்தை தொடர்ந்து 10 தப்படிகளில் பளிச்சென நின்றே விட்டது பைக். அந்த பகுதியில் சாலை விளக்கும் எரியாததால் இருள் கப்பி கிடந்தது. இறங்கி ஸ்டாண்ட் போட்டு கையில் உள்ள பென் டார்ச்சால் ஒளி அமைத்து பார்க்க தொடங்கினான். கார்பரேட்டர் சூடாக இருந்தது. டயர் வெடித்திருந்தது. கையில் ஸ்டெப்னி கிடையாது. உள்ளேயும் ஏதோ ரிப்பேர் ஏற்பட்டிருக்க வேண்டும். மொத்தத்தில் ஒர்க் ஷாப் கொண்டு போக வேண்டும். வண்டி ஒரு அங்குலம் கூட அசையாது. அரக்கோணத்திலேயே தங்கி இருக்கலாம். நேரம் பார்த்தான் 11க்கு மேலாக இருந்தது. இந்த வழியா வெளியூர்ல இருந்து வர எக்ஸ்பிரஸ் பஸ்கள் எதுவும் வர வாய்ப்பில்லை. லாரிகள் எதுவும் வந்தா இடம் கேட்கலாம். என்னதான் செய்யறது? இந்த நள்ளிரவு நேரம் நடு ரோட்ல நிக்கிறதுல என்ன அர்த்தம்? விடிய விடிய இப்படியேவா நிக்க முடியும்? சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பொட்டல் வெளியும் வயல் வரப்பும் காற்றில் ஆடும் மரங்களுமாக குவிந்திருக்க மருந்துக்கு கூட ஒரு கட்டிடம் இல்லை. எதிரே ரயில் தண்டவாளம் போனது. கொஞ்சம் நடந்து பார்த்தால் எதுவும் தெரியலாம் என்று தோன்ற மோட்டார் சைக்கிளை பூட்டிவிட்டு சைட் பாக்ஸிலிருந்து தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு மெல்ல நடக்க தொடங்கினான். மார்கழி மாதம். நேற்றுதான் ஆரம்பம். குளிர்காற்று மார்பு ரோமத்தை வம்புக்கு இழுத்தது. டை பட்டன் வரை போட்டு முடிந்தவரை குளிர்காற்றுக்கு தடை போட்டான். 10 நிமிடம் போல அதே சாலையில் ஆவடியை குறிவைத்து நடக்க ஒரு வெளிச்ச புள்ளி கண்ணில் பட்டது. பிரதான சாலையிலிருந்து விலகி வயல் வரப்புகளின் ஊடே அது தெரிய நிச்சயம் அது கட்டிடம்தான். அங்கே போய் மீதி இரவையும் எப்படியாவது ஓட்டிவிட்டால் விடிந்ததும் பஸ் பிடித்து புறப்பட்டு விடலாம். அதுதான் சரி. வேகமாக நடக்கத் தொடங்கினான் பாபு. வயல் வரப்புகளை கடந்ததும் வீட்டு மனைகள் காலி மனைகள் கட்டத் தொடங்கியிருந்த ஆரம்ப நிலை. பேஸ்மெண்ட் மட்டும் போட்டது சில. அங்கங்கே கிணறுகள் என்று தாண்டி தாண்டி பாபு அந்த வெளிச்சத்தை குறிவைத்து நடக்க பாபு ஓரளவு நெருங்கி விட்டதும் அது ஒரு பெரிய கட்டிடம் என்பதை அதன் இருட்டு பார்டர்கள் சொன்னது.
இன்னும் நெருங்கிவிட தெளிவாக தெரிந்தது. பழைய கால கல் கட்டிடம் அது. பெரிய அரண்மனை போல. முகப்பும் அதன் உயரமான கோபுரம் போன்ற உச்சியும் சினிமாவில் பார்ப்பது போலிருந்தது. கேட் வேறு. கேட்டை நெருங்கிவிட்டான் பாபு. கேட்டிலிருந்து சற்று உள்நோக்கி 20 அடி உயரத்தில் ஒரு கூண்டு போல அமைத்து அதற்குள்ளிருந்துதான் வெளிச்சம் உற்பத்தியாகி கொண்டிருந்தது. யார் அங்க? பாபு கையை தட்டினான். பதில் இல்லை. அந்த மையிருட்டில் சற்று சாய்வான கோணத்தில் அந்த மாளிகை ஒரு பயத்தை உண்டாக்கியது. உள்ளே யாரும் இருப்பதாகவே தெரியவில்லை. கட்டிடத்தின் கணிசமான ஸ்திலம் அந்த இருட்டிலும் கண்ணுக்கு தெரிந்தது. மறுபடியும் உரக்க பாபு அழைக்க பதிலுக்கு ஒரு இருமல் வந்தது. ஓ, ஆள் இருக்கிறது உள்ளே. கொஞ்சம் கீழே வரீங்களா? ஒரு உருவம் கூண்டின் வாசல் பகுதியில் ஜனித்தது. சரசரவென படிகளில் இறங்கி கேட்டை நெருங்கியது. கண்கள் மட்டும் வெளியே தெரியும் அளவு உடம்பு முழுக்க குளிருக்கு பயந்து உடைக்குள் அடைக்கலமாகி இருக்க. யார் பனி? வண்டி ரிப்பேரு, ரோட்ல நிறுத்திருக்கேன். இந்த ஒரு ராத்திரி மட்டும் நான் இங்க தங்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா, போயிரு. நீங்க இங்க வாட்ச்மேனா? சரக்கென பர்ஸ் திறந்து ஒரு 20 ரூபாய் தாளை உருவி நீட்டினான். இத வச்சுக்கங்க, அனுமதி கிடைக்குமா? என்ன தம்பி, லஞ்சமா? ஐயோ இல்லைங்க, டீ சாப்பிடுங்க. இந்த இருட்டுல நான் எங்க போவேன்? பஸ்ஸும் இல்ல. 4-5 மணி நேரம் தலையை சாச்சிட்டு போயிடுறேன், உதவுங்க ப்ளீஸ். தம்பி, இந்த பங்களால யாரும் இல்ல. வசதியா போச்சு, சௌகரியமா தங்கலாமே. ஐயோ, நான் சொல்றத கேளுப்பா. இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, பல வருஷங்களா இது பாழடைஞ்சு கிடக்கு. இதுல ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்ததா சொல்லுவாங்க. ஆவிகள் நடமாடுதான். வம்பு வேண்டாம் தம்பி, போயிரு, சிரித்தான் பாபு. 4 நாளைக்கு வீட்டை பூட்டி வச்சுட்டு வெளியூர் போனா 5வது நாள் ஆவி இருக்குன்னு சொல்ற மடத்தனம் நம்ம ஊர் ஜனங்களுக்கு மட்டும்தான் உண்டு. தம்பி, நான் சொல்றத ப்ளீஸ் பெரியவரே. நான் என்ன வீட்டை சுத்தி பார்க்கவா வந்தேன்? முன்னறைய மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்க, விழிஞ்சதும் ஓடிடுறேன். இவனது குரலும் பேச்சும் பெரியவரை அசைத்திருக்க வேண்டும். கடவுளே, இதனால என்னெல்லாம் ஆபத்து வரப்போகுதோ தெரியலையே. ஒரு ஆபத்தும் வராது. ஆவிகள் நம்மளை பார்த்து அலறட்டும், வாங்க ப்ளீஸ். நீண்ட போர்ட்டிகோவில் நடந்து சிட் அவுட் போன்ற பிரதேசத்தில் கால் வைத்து பூட்டியிருந்த முன் கதவை திறந்தார். உள்ளே நுழைந்தார்கள். விஸ்தாரமான ஹால். சற்று தூரத்தில் ஹாலின் நடுவில் கிளை பிரியும் மாடிப்படிகள். ஹாலின் இரு பக்கங்களிலும் நீண்ட லாபிகள் அமைத்து ஏராளமான அறைகளின் ஆரம்பம். மானாவாரியாக எரியாத லஸ்தர் விளக்குகள். அபாரமாக இருந்தது வீடு. ஹாலில் தூசு படிந்த சோஃபாக்கள், நாற்காலிகள். தம்பி, இங்க எங்கனையாச்சும் குந்திக்கிட்டு நேரத்தை ஓட்டுங்க. விடிஞ்சதும் ஓடி போயிருங்க. வீட்டுக்கிட்ட சுத்தி பாக்குற வேலை எதுவும் வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்ல. கிழவன் போய்விட்டான். படக்கென்று வெளியே பூட்டும் சத்தம் கேட்டது. திடீரென்றது பாபுவுக்கு. ஏன் என்னை உள்ளே வைத்து பூட்டுகிறான்? ஒரு விஷயம் பாபுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வெளியே அமாவாசை இருட்டு. உள்ளே ஒரு விளக்கு கூட எரியவில்லை. ஆனால் தெளிவான மெல்லிய வெளிச்சம். அந்த வீடு முழுக்க தெரியும்படியான சன்னமான ஒளி எங்கே இருந்து வருகிறது? நேரம் பார்த்தான். இரவு 12 கடந்து கொண்டிருந்தது. இனி தூக்கம் வரப்போவதில்லை. கிழவனும் வெளியே பூட்டி கொண்டு போயாயிற்று. என்னதான் இருக்கும் இந்த கட்டிடத்தில்? பார்த்தால் என்ன? அந்த ஹாலை சுற்றி பார்வையை சுழல விட்டவன் வலது பக்க லாபியில் நடக்கத் தொடங்கினான். லாட்ஜில் கட்டிவிடப்பட்டது போல வரிசையாக அறைகள், அத்தனையிலும் பூட்டுகள். கோடி வரை நடந்து திரும்பினான். இடதுபுறம், அங்கேயும் அதே. மறுபடியும் ஹாலுக்கு வந்து மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினான். ஏனோ அதுவரை இல்லாத ஒரு கிளி சட்டென வந்து ஒட்டி கொண்டது. வேண்டாத விபத்துல சிக்கிறோமோ? ஆனாலும் ஆர்வமும் விடமாட்டேன் என்றது. கிழவனது எச்சரிக்கையை அறவே புறக்கணித்து விட்டு மேல் தளத்துக்கு வந்து விட்டான். அங்கேயும் ஏராளமான பூட்டிய அறைகள், வேறொன்றும் இல்லை. மேல்படியில் நின்று கொண்டு யோசித்தான். சிதிலமடைந்த ஆவிகள் நடமாடும் இந்த வீட்டில் அத்தனை அறைகளுக்கும் பூட்டு ஏன்? வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? வெளிச்சம் வீசிய திசை மாடியிலிருந்து கீழ்நோக்கி வருவது போலத்தான் இருந்தது. திசையை கணிக்க முடியுமா? நமக்கேன் வம்பு? எங்கிருந்து வந்தால் எனக்கு என்ன? நேரம் 1க்கு மேலாகிவிட்டது. இன்னும் 4 மணி நேரங்கள். விடிந்ததும் ஓடிவிட வேண்டும். 4 படிகள் இறங்கி இருப்பான் பாபு. 5வது படியில் கால் வைத்த நிமிடம் தெளிவான காலடி ஓசை மாடியில் வெகு சமீபத்தில் கேட்க அப்படியே நின்றான். அழுத்தமான ஆணி வேய்ந்த பூட்ஸ் கால்கள். சர்ரக் சர்ரக். செவிகளை கூர்மையாக்கிய பாபு மறுபடியும் படிகளை ஏறி மேலே வந்தான். பூட்ஸ் ஒலியை கணித்து நீண்ட காரிடாரில் நடக்கத் தொடங்கினான். 4வது பூட்டிய அறையின் முகப்பில் அந்த சப்தம் அதிகமாக கேட்க அங்கே நின்றான் பாபு. அறைக்குள்ளிருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்பது தெளிவாக தெரிய அதிசயமாக இருந்தது. வெளியே பூட்டு, உள்ள எப்படி ஆளு? ஆமா, கிழவன் வெளியே பூட்டி இருக்கிறான். உள்ள நான் இல்லையா? அது போல வேற யாரையாவது பூட்டி வச்சிருக்கிறாங்களா இங்க?
ஒருத்தருமா இல்ல அதுக்கும் மேலையா? பாபுவுக்கு படபடப்பும் ஆர்வமும் அதிகமானது. இதில் உள்ள மர்மத்தை தெரிந்து கொள்ளாமல் இங்கிருந்து நகரக்கூடாது. இப்போது அந்த பூட் சப்தம் நின்று போயிருந்தது. பூட்டை உடைக்கலாமா? சே, வேணாத வேலை. மறுபடியும் ஏதோ ஓசை அதே அறைக்குள்ள இருந்து. அது வர வர பெரிதாகி மெல்லிய வயலின் இசை, ஹிந்துஸ்தானியிலோ சோலோ, வெகு தெளிவாக கச்சேரி மேடையில் கேட்பது போல. இப்போது இருக்கும் அந்த வெளிச்சமும் பளிச்சென அணைந்துவிட மையென்றால் மை இருட்டு. சுத்தமாக குருடாகி போனது போல உணர்ந்தான் பாபு. வயலின் சத்தம் பெரிதாக இருந்தது. ஏதோ ஜன்னல் திறந்தது போல குளிர்காற்று குப்பென்று வீசியது. பாபு நடுங்கி விட்டான். அந்த ஜில்லிப்பிலும் உடம்பு முழுக்க வியர்வை பொங்கியது. அந்த அமானுஷத்தின் வயலின் இசை நெஞ்சை அறுத்தது. மாடிப்படிகள் எங்கே என்றே தெரியவில்லை. இதுதான் தன் கடைசி நிமிடங்கள் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது பாபுவுக்கு. இருட்டு கண்களுக்கு பழகியும் கூட ஒன்றுமே தெரியவில்லை. எத்தனை நேரம் இந்த இடத்தில் நிற்பது? தன் இதய துடிப்பின் சத்தமே தன்னை கொன்று விடுமோ என்று பயந்தான் பாபு. சட்டென குளிரின் வேகம் மட்டுப்பட வயலினிசை நிற்க பழைய வெளிச்சம் வந்துவிட்டது. ஒரு 15 நிமிட நேரம் மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்ட பாபு அந்த அறையை பார்த்து அதிர்ந்தான். இப்போது பூட்டு இல்லை, வெறுமனே சாத்தியிருந்தது. எப்படி இது? இந்த இருட்டில் யாராவது வந்து பூட்டை உடைத்தார்களா? திறந்து பார்க்கலாமா? மறுபடியும் ஆபத்தை தொட ஆசையா? உள்மன கேள்விகளுக்கு அவசர தடை உத்தரவு பிறப்பித்துவிட்டு கதவை தொட்டான். மெல்ல தள்ளினான். உள்நோக்கி விரிய திறந்து கொண்டது. படபடக்கும் இதயத்தோடு உள்ளே காலை வைத்தான். இன்னும் 4 அடி உள்ளே நடந்ததும் கதவு படக்கென சாத்தி பூட்டும் சத்தமும் கேட்டது. பூட்டியது யார்? பிரமையா? கதவை நெருங்கி இழுத்தான். பூட்டியது நிஜம்தான். வெளியில் ஒரு பூட்டு, இப்போது உள்ளே ஒரு பூட்டு. என்ன மர்மம்? எங்கே? இனிமேல் எப்படி தப்பிப்பது? மறுபடியும் திரும்பி தான் இருக்கும் அறையை பார்த்தான். வெகு சாதாரணமான அறை. எதிர்பக்க சுவரில் ஒரு டூம் பொருத்தப்பட்டு அதிலிருந்து மெல்லிய மெர்க்குரி வெளிச்சம் கசிய, அந்த வெளிச்சமா வீடு முழுக்க ஒளி தருகிறது? வாய்ப்பே இல்லை. நடுவில் ஒரு டீப்பாயும் இருபக்க மர நாற்காலிகளும் கார்பெட் விரிந்திருந்தது. சுவரை ஒட்டி ஒரு மர ஷெல்ஃப் ஆள் உயரத்துக்கு. வேறு எதுவுமே இல்லை அந்த அறையில். எங்கிருந்து பூட்ஸ் கால்கள்? எப்படி வயலின் இசை? ஆவிதானா? குழப்பத்தோடு சுவரோடு ஒட்டிய மர ஷெல்ஃபை நெருங்கினான். அதன் கதவுகள் பூட்டாமல் சாத்தப்பட்டிருக்க இழுத்தான். ஏதோ சிக்கியிருந்தது போல சட்டென திறக்க வரவில்லை. பாபு மறுபடியும் இழுத்தான். அசைவதாய் காணும். இதையும் பார்த்தே தீர்வது என்ற முடிவுடன் கால்களை சற்று அகட்டி பேலன்ஸ் செய்தபடி தன் பலத்தை பிரயோகித்து ஹம் என்று வேகமாக இழுக்க சடாரென அந்த கதவுகள் திறந்து கொண்டன. பாபுவின் மேல் அது சரிந்தது. பாபு நிலை தடுமாறி அப்படியே மல்லாந்தான். பாபுவின் மேல் செங்குத்தாக அது சரியும் அதை மல்லாந்த நிலையிலேயே கவனித்தான் பாபு. அவனுக்கு மூச்சை அடைத்தது. துப்புரவாக தலையே இல்லாமல் கழுத்திலிருந்து ஆரம்பித்த அந்த உடல் முழுவதுமாக இருந்தது. அதன் மார்பு பகுதி கிழிந்து ராமரை காட்டும் ஆஞ்சநேயர் போல ரத்தமும் சதையுமாக நடுவில் நிற்கும் மார்பு கூடு சகிதம் முற்றிலும் கிழிந்த நிலையில் பாபுவின் மேல் அந்த உடல் சரிந்தது. பாபு மயக்கமானான். காலையில் போன சௌத்ரி இன்னமும் ஹோட்டல் அறைக்கு திரும்பவில்லை என்பதை ஆங்கிலத்தில் சொன்னாள் ரேஷ்மா. சுலோவின் அப்பா ஒரு விதம் அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தது தெரிந்தது. இதென்ன அத்தனை ஒற்றுமை? ஆதரவு தேடி கணவனை தொலைத்துவிட்டு சுலோவை தேடி ரேஷ்மா வந்த வேளையில் சுலோவை இங்கு காணவில்லையே. சார், ஏதாவது செய்யணும். நான் இந்த ஊருக்கு புதுசு. எனக்கு தமிழும் தெரியாது. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா. ஹோட்டல்ல நான் தனியா இருக்கிறது அவ்வளவு உசிதம் இல்ல. காலி பண்ணிட்டு உங்க வீட்டுல வந்து தங்கலாமா? தாராளமா வாமா, நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணை போலத்தான். தேங்க்யூ சார். கண்ணீர் கொப்பளிக்க சட்டென அவர் கைகளை பிடித்து கொண்டாள். சார், உங்க பேர் என்ன? விஸ்வநாதன். இப்ப ரூம காலி பண்ணணும். துணைக்கு நீங்களும் வர முடியுமா சார்? வர்றம்மா. பாவம், பொண்ணையும் தொலைச்சிட்டு நிக்கிற உங்களை நான் கஷ்டப்படுத்துறேனா சார்? இல்லம்மா, என் துக்கம் உனக்கும் இருக்கே. ஒரு வகையில என்னை விட உனக்கு அதிகம். வா போலாம். வேட்டி சட்டை மாற்றிக்கொண்டு ரேஷ்மாவுடன் உடனே புறப்பட்டார். போலீஸ்ல புகார் பண்ணலாமா அங்கிள்? நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். போலீஸ் வேணுமான்னு யோசிக்கணும். ரேஷ்மா, கேள்விகள் அலசல்கள்னு ஊர் கூடும். சுலோவுக்கு நாளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு இருக்கே, பயமா இருக்குமா? வேற என்ன செய்யலாம் அங்கிள்? ஒரு முழு நாள் ஆயிருச்சே 2 பேரும் காணாம போய். ஆட்டோ ஓட்டலை தேட இறங்கி உள்ளே நடந்தார்கள். ரிசப்ஷனில் பில் தயாரிக்க சொல்லிவிட்டு விஸ்வநாதனோடு நடந்தாள் ரேஷ்மா. தன் உடைமைகளை சடுதியில் சேகரித்து பேக் செய்து கொண்டாள். ஒன்றையும் விடவில்லை என்பதை நன்றாக ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பின் அவரோடு வெளியே வந்தாள். பில் செட்டில் செய்துவிட்டு மீதி பணத்தை வாங்கி கைப்பையில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார்கள்.
எனக்கு தான் இந்த ஊரு புதுசு, நீங்க பழைய ஆள்தானே அங்கிள். சுலோ எங்கெல்லாம் போவான்னு வழக்கமான இடங்கள்ல உங்களுக்கு தெரியாதா? சிநேகிதிகள் நிறைய உண்டுமா, ஆனாலும் எங்கேயும் ராத்திரி வேளையில தங்க மாட்டாளே. என்ன பிரச்சனையோ முக்கியமான இடங்களை சொல்லுங்க அங்கிள், ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஒரு சுத்து சுத்திரலாம். அவருக்கு அது சரியென்று பட இடங்களை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ மாலை வரை சுற்றினார்கள். ரிசல்ட் 0. கவலை இன்னும் அதிகரிக்க வீடு வந்து சேரும் பொழுது மணி 7. சுலோவின் அம்மா ஒரு கடிதத்துடன் வாசலில் காத்திருந்தாள். என்னங்க, ஒட்டுன கவரு, நீங்க வராம பிரிக்க கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். போஸ்ட்ல வந்துச்சா? இல்ல, ஒரு சின்ன பையன் 2 மணிக்கு சுமாருக்கு வந்தான், குடுத்துட்டு ஓடி போயிட்டான். விஸ்வநாதன் குழப்பத்தோடு அதை பிரித்தார். தமிழில் அழகாக டைப் செய்யப்பட்ட கடிதம். அப்பா அம்மாவுக்கு சுலோவின் வணக்கங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். என் மனதுக்கு பிடித்த கனகராஜோடு நான் போகிறேன். நாளை மறுதினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எங்களுக்கு கல்யாணம். உங்கள் ஆசைகளை கொடுக்க வேண்டும். அன்பு, சுலோ. அப்பா அப்படியே ஸ்தம்பித்து போனார். அதை வாங்கி படித்துவிட்டு அழத் தொடங்கி விட்டாள் அம்மா. ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் அழுகிறாள்? என்ன அதிர்ச்சி இந்த கடிதத்தில்? இப்போது கேட்கலாமா? கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் தானா இது? பாவி, தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே. அக்கம் பக்கத்துல கேட்டா என்ன சொல்லுவேன்னா, சிரிப்பா சிரிக்குமே ஊரு. நிறுத்திரி, ஏண்டி உப்பாரி வைக்கிற? நீ ஏன் ஊரை கூட்டி தனித்தனியா சொல்லுவ போல இருக்கே. நான் அனுமதி தர்ற வரைக்கும் உன் வாய் சாத்தி தான் இருக்கணும். அவர் மிரட்ட அம்மா கப்சிப்பென்று அடங்கி போனாள். திரும்பி ரேஷ்மாவை பார்த்தவர் எதையும் ஒழிக்காமல் அப்படியே சொன்னார். ரேஷ்மா பதிலே சொல்லாமல் நின்றாள். என்னம்மா, ஒண்ணுமே சொல்லல நீ? சொல்ல தெரியல அல்லது சொல்ல தகுதி இல்லை. ஏன்னா நானும் இதே மாதிரி பெரியவங்களோட கண்ணீரை நிறைய வீணாக்க வச்சு காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் சௌத்ரியோட வந்தேன். அந்த பாவம் தான் எங்களை பிரிச்சுதோ என்னவோ. அவளது நிஜம் அவரை தாக்கியது. அங்கிள், நடுவுல பேச எனக்கு உரிமை இல்லதான், ஆனாலும் மனசு வெதும்பி சுலோவை எதுவும் சொல்லிடாதீங்க அங்கிள். சரிம்மா, அந்த கனகராஜ் நல்லவனா அயோக்கியனான்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, எத்தனை நாளா இந்த காதல் விவகாரம், இதெல்லாம் புரியலையே. தெரிஞ்சு இனிமே செய்ய போறது என்ன அங்கிள்? அவர் மௌனம் சாதிக்க டிவியை அப்போதுதான் கவனித்த ரேஷ்மா, ஏன் அங்கிள், இதுல இந்த காணாம போனவங்க விளம்பரம் வருமே, சௌத்ரிக்கு அது மாதிரி ஒண்ணு போட்டு விடலாமா? டிவியை போட்டார் விஸ்வநாதன். இளந்தென்றல் என்ற எழுத்துக்களை தொடர்ந்து இளைஞர் ஒருவர் சிரித்தார். வணக்கம். தனது புத்தி சாதுரியத்தாலும் மற்ற பயிற்சிகளிலாலும் காவல்துறைக்கே சவாலாக அமைந்த பல குற்ற வழக்குகளை தனி ஒருவராக நின்று தீர்த்து வைக்கும் திரு பிரசன்னா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. வணக்கம் பிரசன்னா. கேமரா சரேலென இடதுபுறம் நகர சந்தன நிற குர்தாவில் முகமெல்லாம் சிரிப்புடன் முழு பிரேமில் வணக்கம் சொன்னான் பிரசன்னா. பளீரென்று சூரியனை பிரதிபலிக்கும் பாலியஸ்டர் வேட்டி, அதோடு போட்டி போடும் வெள்ளை நிறத்தில் ஜிப்பா, தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, நெற்றியில் பட்டையாக விபூதி, நடுவில் ஷர்ட் பட்டன் அளவு சந்தனம், இன்னும் சின்னதாக குங்குமம். அத்தனை வெண்மைகளும் உடலின் கருப்பு நிறத்தை இன்னும் எடுத்துக்காட்ட மேலே சொன்ன வர்ணனைகளுக்கு சொந்தமான சுந்தரமூர்த்திக்கு நாளைக்கு 56 வயது முடிகிறது. காலை 9 மணி அடித்தால் பிரஸ்ஸில் இருப்பார் சுந்தரமூர்த்தி. சிந்தாதிரிப்பேட்டையில சாமிநாயக்கன் தெருவில் இருக்கிற மிகப்பெரிய பிரஸ் சுந்தரமூர்த்திக்கு சொந்தம். தொழிலும் சுத்தம், கையும் சுத்தம் என்று ஊர் முழுக்க பேர் எடுத்தவர். திருவல்லிக்கேணி கண்ணம்மா தெருவில் பாதி வீடுகள் இவருக்குத்தான் சொந்தம். குடியிருப்பதும் அங்கேதான். காலை 8 மணிக்கெல்லாம் டைனிங் டேபிளில் இருந்தாக வேண்டும். நேரம் தவறி சாப்பிட மாட்டார் முருக பக்தர். டைனிங் டேபிளில் ஆவி பறக்கும் இட்லி, இவரது வேட்டியின் நிறத்தோடு போட்டி போட பக்கத்தில் உளுந்து வடை, கொத்தமல்லி சட்னி, கொதிக்கும் சாம்பார். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, மணி 8 குரல் கொடுத்தார். அந்த அம்மா புஷ் புஷ் என்று அப்போதுதான் காற்று இறக்கப்பட்ட சைக்கிள் டயர் போல தளர்ந்து போய் உள்ளே நுழைந்தாள். இது நல்லா இல்ல. எதுங்க, நீ இப்படி ஊதிக்கிட்டே போனா ஒரு நாள் பஞ்சர் ஆயிடுவ. கொழுப்ப குறை. சரி, கனகராஜ் எங்க? என்ன கேட்டா? என்னடி வளர்ற? வீட்டுல நீ தானே அவனுக்கு அம்மா, உன்னை கேட்காம யார கேட்க? பிரஸ்ல வேலை இருக்குன்னு நீங்க நேத்து மத்தியானம் வர சொன்னதா? 3 மணிக்கே புறப்பட்டு போயிட்டானே. என்னது, நான் அவனை வர சொன்னா? அவன் தான் சொன்னான், எனக்கு என்ன தெரியும்? சரி, ராத்திரி உட்காந்து முடிச்சு கொடுக்க வேண்டிய அவசர வேலைன்னு நானும் நினைச்சேன். ராத்திரி என்னைக்கு அவனை நான் பிரஸ்ல உட்கார வச்சிருக்கேன்? நேத்திக்கு அந்த பக்கம் அவன் கனகு வரவே இல்லைங்க. ராத்திரி வீட்டுக்கும் வரலீங்க. அவள் குரலில் கலவரம் சிதறியது. சரி, ஆம்பளை பையன் எங்க போறான்? ஆனாலும் கனகு பொய் சொன்னது ஏன்? சரி, நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம், பசிக்கல. எழுந்து விட்டார். வழக்கம் போல பிரஸ்ஸுக்கு போனார். வேலை சுத்தமாக ஓடவில்லை. வீட்டுக்கு 4-5 முறை போன் செய்து கேட்டார். இன்னும் கனகராஜ் வரவில்லை. அந்த இரவும் வந்துவிட்டது, விடிந்தும் விட்டது. ஒரு நாள் 2 நாட்களான போது சுந்தரமூர்த்தியால் பயப்படாமல் இருக்க முடியவில்லை.
தெரிந்த இடத்துக்கெல்லாம் போன் போட்டு பேசிவிட்டார். போலீஸை தவிர சகலவித முயற்சிகள்லயும் இறங்கிவிட்டார். ஏங்க போலீஸுக்கு போக கூடாதா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆரம்ப சுறுசுறுப்பு 2வது நாள் இருக்காது. இன்னும் 2 நாள் போனா உக்காந்துரும், அப்புறம் படுத்துக்கும். சரி, வேற ஏதாவது செய்யுங்க, என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுங்க. அவள் அழத் தொடங்கிய நேரத்தில் சார் குரல் கேட்டது. வாசலில் ஒரு சிறுவன். என்னப்பா வேணும்? இந்தாங்க லெட்டர். யாரு தம்பி இதை கொடுத்தது? பையன் அம்பாக பாய்ந்து வாசலை கடந்து விட்டான். கூப்பிட கூப்பிட நொடியில் காணாமல் போனான். புரியாத நிலையில் அதை பிரித்தார் சுந்தரமூர்த்தி. அன்புள்ள அப்பா, நான் சுலோ என்ற பெண்ணுடன் ஊரை விட்டு போகிறேன். நாளை மதுரையில் அவளுக்கும் எனக்கும் திருமணம். உங்களையும் அம்மாவையும் மானசீகமாக நெஞ்சில் நிறுத்தி புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். உங்கள் கனகராஜ். சுந்தரமூர்த்தி அசையவில்லை. என்னங்க, லட்சக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு எவ்வளோ ஒரு பரதேசிய கூட ஓடி போக எப்படிங்க மனசு வந்தது? அவனோட எந்த ஆசைகளையும் மறுத்து பேசாத நாம இதை மட்டும் மறுத்துறவா போறோம்? ஏன் இது மாதிரி பண்ணான் கனகு? நிறுத்து ராஜி, இந்த நிமிஷம் என் பிள்ளை செத்துட்டான். ஐயோ வேணாங்க. என்ன மூர்ன பிள்ளைக்கு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் மனசுலயும் நீ இடம் இல்ல. நீ மலடின்னு நினைச்சு மனசை தேத்திக்க. அவர் போய்விட அழும் அந்த அம்மாவையே கவனித்துக் கொண்டிருந்தது ஜன்னலில் உற்பத்தியான நிழல். லேதரைக்கு குழைத்து முகம் முழுக்க தடவி கொண்டிருந்தான் பிரசன்னா. கதவு அதிர்ந்தது. லதா, யாருன்னு போய் பாரு. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ், நீங்களே பாருங்க. நான் பாதி ஷேவிங்ல இருக்கேன்ல, என்ன பொல்லாத எக்ஸசைஸ். இதை விட சுவாரஸ்யமான பயிற்சிகள்லாம் நான் சொல்லித்தரேன். 2 பேருமா சேர்ந்து செய்யலாம். இப்ப தர கதவை. பாஸ், எனக்கு ஆபாசமா பேசினா பிடிக்காது. கதவு மறுபடியும் அதிர போய் திறந்தாள் லதா. 4-5 பெண்கள் வாசலில். சுடிதார், சல்வார் கமீஸ், மிடி, புடவை என்று ரகவாரியாக சகலரும் இருக்க, என்ன வேணும்? பிரசன்னா இருக்காரா? ஏன், ஏதாவது டொனேஷன் விஷயமா? வாசல்ல நிக்க வச்சே பேசி அனுப்பிடுவீங்களா? உள்ள வர சொல்ல மாட்டீங்களா? லதா அவளை முறைத்து விட்டு, ப்ளீஸ் கம். உங்களை இளந்தென்றல்ல பார்த்துட்டு பாராட்ட வந்திருக்கோம் சார். பாதி சோப் நுரையோடு பிரசன்னா சிரிக்க, லதா சன்னமான குரலில், வழியாதீங்க பாஸ். இப்போ உங்களை பார்த்தா 8வது சரித்திர புத்தகத்துல போட்டிருக்க வெல்ஸ்லி பிரபுவாட்டம் இருக்கு. ஒரே கழட்டு கலை. உட்காருங்க எல்லாரும். ஷேவிங்க முடிச்சுட்டு வந்துடட்டுமா? நீங்க இருங்க சார், இப்ப கூட அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அம்மா யாரு, உங்க வீட்டு வேலைக்காரியா? பிரசன்னா ஆமாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்ப லதாவை பார்த்து கண்ணடிக்க, ஏண்டி மிடிமா, நீ சைதாப்பட்ட தாண்ட மாட்டேன் இன்னைக்கு. சொல்லுங்க. நிறைய பேசணும்னு வந்தோம். உங்களை பார்த்தப்போ அத்தனையும் மறந்து போச்சு சார். என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? எங்க சர்வன்ட் மேட் டீ நல்லா போடுவா. லதா உள்ளே பல்லை கடிக்க, உங்க வீட்டுல மிக்ஸி அரைக்கிறாங்களா யாராவது என்றாள் சுடிதார். 10 நிமிடத்தில் ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டு அவர்கள் விலக, எந்த காலேஜ் பாஸ்? எத்ராஜா. இவளுங்க காலேஜ் படியை மிதிக்கிறதுக்கு முன்னால காலை ஒடிக்கிற நாளைக்கு. வேலைக்காரியா வேலைக்காரி. மறுபடியும் கதவு அதிர அவர்கள் என்று நினைத்து, வாங்கடி என் சக்காலத்திகளா. உரத்த குரலோடு கதவு திறந்து சட்டென அசடு வழிந்தால் யாரோ ஒரு மனிதர், பின்னால் பெண். என் பேர் விஸ்வநாதன், மிஸ்டர் பிரசன்னாவை பார்க்கணும். ப்ளீஸ் உள்ள வாங்க. ஹே வா ரேஷ்மா. விஸ்வநாதன் அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். பிரசன்னா குளியல் முடித்து வெளியே வந்தான். ஹலோ, உங்க உதவியை நாடி வந்திருக்கோம். உட்காருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன். உள்ளே போனான். வந்திருக்கிற பொண்ணு ஹிந்திக்காரி. ஆளு பரோட்டா தளதளப்பு, இடுப்புல மடிப்பு தெரியுது பாரு. பாஸ், அவளை ஒரு உலுக்கு உலுக்கட்டுமா? அவள் என்ன புளிய மரமா? உனக்கு தமிழே சரியா வராது, ஹிந்தில நீ என்ன கிழிக்க போற? நானும் அவளும் ஜாலியா ஹிந்தில பேச போறோம். ட்ரெஸ் முடித்து வெளியே வந்தான். எடுத்த எடுப்பில் பிரசன்னா ஹிந்தியில் ஆரம்பிக்க, ரேஷ்மாவின் முகத்தில் ஒரு சந்தோஷ கலை அரும்பியது. வாய்விட்டு பையா என்றாள். என்ன பாஸ், உங்களை பையான்னு கூப்பிடுறா? அத்தனை பொடிசாவா இருக்கீங்க? ஐயோ தலைவிதி. பையான்னா சகோதரனேன்னு அர்த்தம். பரவாயில்ல, நல்ல பொண்ணுதான். அவ பையான்னு கூப்பிட்டதும் அரட்ராயர் போட்டுக்கிட்டு நீங்க விரல் சூப்பிட்டு நிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தது பாஸ். எனக்கு மூக்கு கூட கொஞ்சம் ஒழுகுன மாதிரி இருந்தது. ரேஷ்மாவுடன் பிரசன்னா சரளமான ஹிந்தியில் பேசத் தொடங்க சகல விவரங்களையும் சொன்னாள் ரேஷ்மா. சுலோ போய் கடிதம் வந்தவரை சொன்னாள். விஸ்வநாதனும் தன் பங்குக்கு பேச, விஷயம் ரொம்ப மொட்டையா இருக்கே சார், எப்படி முடிச்சு போறதுனே தெரியலையே. எனவே என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ரேஷ்மா தன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை கழற்றினாள். இதுல 4 சவரன் இருக்கு. என்கிட்ட பணம் அதிகமா இல்ல. என் சௌத்ரிய கண்டுபிடிக்கிறதுக்கு இத உங்க ஃபீஸா வச்சுக்கோங்க. வேண்டாம் பகன், நீ என்ன சகோதரான்னு கூப்பிட்டப்புறம் நான் இதை வாங்குறது நியாயம் இல்ல. கேஸ் முடியட்டும், சௌத்ரி கையால வாங்கிக்கிறேன். சௌத்ரி பத்தின விவரங்களை எழுதி தந்துட்டு போ. அவள் எழுதி தயாராக வைத்திருந்தாள். விஸ்வநாதனும் சுலோவின் கடிதத்தை தர அவர்கள் புறப்பட்டு போனதும், ஏன் பாஸ், காதலனோட ஓடி போற பொண்ணு தகப்பனாருக்கு டைப் பண்ணியா செய்தி அனுப்புவா?
அதுவும் பேரை கூட ஒரு இடத்துல கூட அவ கையெழுத்து இல்லையே, உதைக்கல? பிரசன்னா பளிச்சென்று நிமிர்ந்தான். என்ன சொல்ல வர நீ? சுலோ காதலனோட ஓடி போலன்னு சொல்ல வரேன். சுலோ ஓடி போனதா ஒரு பிரம உருவாக்கப்பட்டிருக்கு. யார் பாஸ் கனகராஜ்? அதை பிடிச்சா இதுக்கு விட கிடைக்கும். டெலிபோன் ஒலித்தது. ஹலோ, பிரசன்னா ஹியர். என் பேரு ராஜலட்சுமி, பிரஸ் ஓனர் சுந்தரமூர்த்தியோட மனைவி. உங்க உதவி எனக்கு வேணுமே. என்ன உதவிமா? என் பிள்ளை கனகராஜ் வீட்டு விட்டு போயிட்டான், அது விஷயமா. பிரசன்னா ரிசீவரை நழுவ விட்டான். அந்த ராஜலட்சுமி கொடுத்த கடிதத்தை படித்துவிட்டு லதாவிடம் கொடுத்தான் பிரசன்னா. அதே போல கையெழுத்து இல்லாமல் டைப் செய்யப்பட்ட கடிதம். கடித வரிகள் அமைப்பு ஒரே டைப்ரைட்டரில் உருவானதை சொன்னது. நிமிர்ந்து உட்கார்ந்தான் பிரசன்னா. சரி, இதுல நாங்க எங்க வரோம்? அது எனக்கு தெரியல. என் பிள்ளைய என்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். அதுக்காக எவ்வளோ செலவானாலும் நான் அதை தந்துடுறேன். அது எப்படிமா? 2 பேருமே லெட்டர் எழுதி வச்சுட்டு சேர்ந்து போயிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சட்டப்படி மேஜர், தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. நான் சில வார்த்தைகள் சொல்லணும். என்ன? முந்தா நாள் சாயங்காலம் 5:30 மணிக்கு டிஃபன் கொடுக்கும்போது கனகராஜ் கிட்ட நான் பேசின பேச்சு இது. ஏம்மா டல்லா இருக்கிற? வயசாகல? ஒரு பக்கம் அக்கடான்னு படுத்து கிடக்க முடியுதா இந்த வீட்டுல? மாத்தி மாத்தி நீயும் உங்க அப்பாவும் 1000 வேலைகளை சொன்னா எல்லாத்துக்கும் ஆள் போட்டுடலாமா? சமையலுக்கு நாளைக்கே, மற்ற வீட்டு நிர்வாகங்கள் அதுவும் நாளைக்கே. எனக்கு ஒரு பேரனை பெத்து தர அதுவும். ஏன், என்னம்மா சொல்ற நீ? கனகு, நான் பார்க்கட்டுமா? இல்ல நீ பார்த்து வச்சிருந்தாலும் சொல்லு. அப்பாட்ட சொல்லி அவளையே இந்த வீட்டுக்கு கொண்டு வரலாம். சிரித்தான் கனகராஜ். அப்படி எதுவும் இருந்தா எனக்கு என்னம்மா பயம்? தேங்காய் உடைச்ச மாதிரி நடு வீட்டுல வச்சு உறக்க சொல்ல மாட்டேன். இன்னும் 2 வருஷம் போனப்புறம் யோசனை பண்ணலாம். அவ்வளவு உறுதியா சொன்ன பிள்ளை திடீர்னு ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுவானா? நான் நம்பல. லதாவின் முகத்தை ஒரு நொடி பார்த்த பிரசன்னா, ஆதாரமா லெட்டர் இருக்கேம்மா. நீங்கள்லாம் படிச்ச பிள்ளைங்க, நான் படிக்காத பண்ணாட. ஆனாலும் ஒண்ணு சொல்லுவேன், தகவல் சொல்ற கடிதாசுல கையெழுத்த கூடவா போட மறப்பான் கனகு? சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் இட்டு நசுக்கி விட்டு ஆர்வத்தோடு கவனித்தான் பிரசன்னா. என்ன சொல்ல வரீங்க? என் பிள்ளை ஒரு பொண்ணோட கண்டிப்பா போல. இது அவன் அனுப்புன தகவலும் இல்ல. ஓடி போற அளவு என் கனகு கோழை இல்ல. இனிமே உங்க சாமர்த்தியம். பிரசன்னா புருவத்தை உயர்த்தினான். சில இடங்கள்ல தாய்மைதான் எத்தனை நிச்சயமா நிச்சலனமா இயங்குது. இந்த அம்மாவோட நம்பிக்கைகளை பிடிச்சுக்கிட்டு நடந்தாலே நிஜத்தை தரிசித்து விடலான்னு தோணுது. சரி, கனகராஜ் எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு போனாரு? நேத்து மத்தியானம் 3 மணிக்கு. பிரஸ்ல ராத்திரி வேலை இருக்கு, அப்பா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அப்படி சொல்லவே இல்லை. கனகு வரவும் இல்லைன்னு அப்பா சொல்றாரு. ஆனா 2 பேருமே பொய் சொல்ல மாட்டாங்க. அது எப்படிமா? 2ல 1 நிச்சயமா பொய்யாத்தான் இருக்கணும். சரி, நாங்க புறப்படுறோம். கூடிய சீக்கிரம் உங்க பிள்ளை உங்ககிட்ட இருப்பாரு. ஜோசியம்மா பாஸ். லதா கிசு கிசுத்தாள் வெளியே வந்ததும். நான் சொன்னது சரியா பாஸ்? நிறைய குழப்பம் இருக்கு இதுல. நம்ம கையில 3 கேஸ் இருக்கு இப்போ. சௌத்ரிய காணல, ரேஷ்மா புகார் செஞ்சிருக்கா, இது 1. சுலோவ காணல, டைப் செய்யப்பட்ட கடிதம் இது 2. கனகராஜ் அதே சுலோ வகை 3. எப்ப கனகராஜ் ஒரு பொண்ணோட ஓடல, அந்த கடிதமும் அவனால அனுப்பப்படலன்னு நினைக்கப்படுதோ அந்த நிமிஷமே கனகராஜ் விஷயம் தனியாகுது. ஸ்லோ விஷயமும் தனியா வருது. அவளும் ஓடி போல, அந்த லெட்டரும் போகஸ். கனகராஜ் சுலோ 2 பேரும் ஏதோ ஒரு வகையில இணைக்கப்பட்டிருக்காங்க. 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. ஏதோ ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டு 2 பேரையும் லிங்க் பண்ணி விட்டது யாருன்னு தெரியல. அது மட்டும் இல்ல பாஸ். காதலர்களா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஜோடிக்கு இங்க யாரும் மரியாதை தரதில்ல. இந்த அத்தியாயத்தை மூடி வச்சிருவாங்க. சொசைட்டில பெத்தவங்களை தவிர மத்தவங்க இவங்களை மறக்க தொடங்கிடுவாங்க. நம்ம எக்ஸுக்கு தேவை அதானே. பிரஸ்ல வேலை இருக்கிறதா போய் சொல்லிட்டு கனகராஜ் எங்கேயோ போயிருக்கிறான். அது எங்கன்னு தெரியல. சரி, சௌத்ரி கேசு அது வேற. ரேஷ்மாவோட பேனா சிநேகிதி சுலோ. தற்சமயமா ரேஷ்மா சுலோவை தேடி வந்திருக்கிறா. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், ஆனா சம்பந்தம் இல்லை. ஒன்னு இடிக்குதே, கவனிச்சிங்களா? என்ன? சௌத்ரி புறப்படும் போது ரேஷ்மாட்ட சொன்னது, நல்ல பிரஸ்ஸா பார்த்து விசிட்டிங் கார்டு அடிக்க கொடுக்கணும். இங்கேயும் மறுபடியும் பிரஸ். சௌத்ரி கிளம்புனது காலையில 11 மணி, சுலோ மத்தியானம் 2 மணி, கனகராஜ் 3 மணி. சுமார் ஒரு 4 மணி நேர வித்தியாசத்துல 3 பேரும் வெளியே வந்திருக்கிறாங்க, காணாம போயிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல 3க்கும் நடுவுல ஒரு இணைப்பு தெரியல. தெளிவான ஒரு அனாலிசிஸ். சில சமயங்கள்ல லதா பார்க்கும் கோணம் கேஸையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது உண்டு. உன்னை உடனடியா பாராட்டணும்னு தோணுது. பாராட்டுங்களேன். இது ரோடு, 4 பேர் பாப்பாங்களே, பரவாயில்லையா? பாக்கட்டுமே, அதனால என்ன? உனக்கு சம்மதம்னா எனக்கு ஆட்சேபம் இல்ல, கிட்ட வாயேன். அதானே பார்த்தேன்.
வேதாளம் ஒழுங்கா இருக்கேன்னு நினைச்சேன், புத்திய காட்ட தொடங்கியாச்சு. சி, வாங்க பாஸ். நீ என்ன செய்யற? கென்னடி புக் ஹவுஸ் போய் சிஆர்பிசி புத்தகம் கிடைக்குமான்னு பாரு. நம்ம லாயர் மனோஜுக்கு போன் போட்டு புத்தகம் ரெடியான்னு கேளு. என்ன புத்தகம் பாஸ்? பல்கிவாலா, ராஜ் கபூர் கேஸ், வி ஆர் கிருஷ்ணயர் ஜட்ஜ்மெண்ட், அது மாதிரி சில முக்கிய டிசிஷன்களை எடுத்து வைக்க சொன்னேன். இந்தியன் பீனல் கோட் எந்த செக்ஷன்ல வருதுன்னு பார்க்கணும். லதா பெருமூச்சு விட்டாள். ஏய் சூடேத்தாத. ஏன் பாஸ் இவ்வளோ ஹெவியா படிக்கிறீங்க? மேலோட்டமா போனா ரொம்ப நாளைக்கு தாங்காது. டெக்னிக்கல் நாலேஜ் வேண்டாமா? கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இறங்கும் போது சட்ட பின்னணி இருந்தா இருட்டுல டார்ச்சோட நடக்கிற மாதிரி. அடிதடியில எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? ஒரு நாள் கவுந்துறது. சரி, நீங்க எந்த பக்கம்? சுந்தரமூர்த்தியோட பிரஸ்ஸுக்கு போய் ஒரு நட பார்த்துட்டு அவரையும் கொஞ்சம் கிளறிட்டு வரலாமேன்னு தான். நீ புறப்படு. யமகா சிந்தாதிரிப்பேட்டையை திரும்பிய சமயம் பங்களாவின் பின்புறம் இருந்து நழுவிய அவன் அவசரமாகவே சாலை கடந்து பப்ளிக் டெலிபோன் பூத்தை அணுகினான். யாரோ ஒருவர் பேசிக்கொண்டிருக்க பொறுமை இழந்து நகம் கடித்தான். ரிசீவர் கையில் கிடைத்ததும், ஹலோ பிரசன்னா, உள்ள நுழைஞ்சிட்டான். ஆமா, பறவை அங்கதான் வருது. தகுந்த மரியாதைகளை கொடுத்து அனுப்பு. வச்சிரட்டுமா? பிரசன்னா எழும்பூர் ரயில் நிலையத்தை தடவி கொண்டே போய் திரும்பி பாலத்தை கடந்து சிந்தாதிரிப்பேட்டைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். பாபு மயக்கம் தெளிந்து கண் விழித்தான். தலையின் பின்புறம் பாரமாக இருக்க எரிச்சலின் உச்சியில் இருந்த கண்களை மறுபடியும் மூடிக்கொண்டான். எங்க இருக்கிறோம்? என்ன நடந்தது? நினைவுகளை ஒருமுறை சேகரித்து மனத்திரையில் ஓடவிட்டு பார்த்தான். கடைசியாக அலமாரி கதவை திறந்ததும் மார்கிழிந்த தலையில்லாத முண்டம் அவன் மேல் சரிந்ததும், ஓ கோரம்! பயத்தில் உடம்பு ஒரு முறை உதறிக்கொள்ள கண்களை இறுக மூடிக்கொண்டான். அது அவன் மேல் சாயும் நேரம் தெளிவாக அவனால் பார்க்க முடிந்தது. நிர்வாணமான அந்த உடல் ஒரு ஆணுக்கு சொந்தம். தலை எங்கே என்று தெரியவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது? நான் அதே இடத்தில் தானா இருக்கிறேன்? அப்படியானால் அந்த மார்கிழி மனிதன்? மறுபடியும் கண்களை விழித்து எழுந்து உட்கார கைகளை அசைத்த போது அசையவில்லை. ஏன்? கைகள் இரண்டும் எதிலோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன அது? அப்படியே மல்லாந்த நிலையிலேயே பார்வையை பக்கவாட்டில் செலுத்த துல்லியமாக அதிர்ந்தான். தரையோடு இணைக்கப்பட்ட இரும்பு கொக்கிகளில் சங்கிலி இணைத்து அதன் மறுமுனை கைகளில் பூட்டப்பட்டிருந்தது. குட்டை சங்கிலி அங்குலம் அசைய இயலாது. கால்களுமா? ஆம், கால்களும் தான். கை கால்கள் பரப்பி வைக்கப்பட்ட நிலையில் 4 முனைகளிலும் தடித்த இரும்பு சங்கிலி. தரை மரத்தரை. கழுத்தை மட்டும் உயர்த்த முடிந்தது. ஏறத்தாழ அந்த அறை காலியாகவே இருந்தது. ஏராளமான குப்பைகள், பறவைகளின் சிறகுகள், சிலந்தி கூடு என்று பாழடைந்து கிடந்தது. அதே வீட்டில் ஏதோ ஒரு அறை. ஏன் என்னை அடைத்து வைத்தார்கள்? நான் இந்த வீட்டுக்குள் வந்ததே தப்பு. இப்போது ஒரு கைதி போல. என்ன செய்ய போகிறார்கள்? என்னை தப்ப முடியுமா? இத்தனை இரும்பு பிணைப்புகளையும் மீறி என்ன செய்ய முடியும்? மறுபடியும் கண்களை மூடி படுத்துக் கொண்டான். 10வது நிமிடம் எங்கோ கதவு திறப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. எங்கே என்று சரியாக கழுத்தை எக்கினால் பார்க்க முடியும். மயக்கம் போல கிடப்பது என்ற முடிவோடு கண்களை மூடியபடியே கிடந்தான். இவனையும் இதே மாதிரி பிக்ஸ் பண்ணிடலாமா? மறுநிமிடம் மரத்தின் உராய்வும் சங்கிலியின் உரசலும் தொடர 5வது நிமிடம் அத்தனையும் நின்றது. சரி, எப்போ ரிலீஸ்? இதுங்களையா? அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு தலைவர் சொன்னாரு. பார்சல் வேலை முடிஞ்சா பசங்களை சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிடலாம். காலடிகள் தேய்ந்து கதவுகள் திறந்து மறுபடியும் பூட்டின் கிளக் பிளக் ஒலி மறைந்ததும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து கண் விழித்தான் பாபு. தலையை உயர்த்தி பார்த்தான். அறையின் இன்னொரு மூலையில் அந்த இளைஞனையும் அதே போல் இணைத்திருந்தார்கள். அவன் மயக்கத்தில் இருந்தான். இவன் விழித்த பிறகு பேசினால் ஏதாவது விவரம் தெரியலாம். என்னை தற்செயலாகவா இவனும் சிக்கிக் கொண்டிருப்பான்? வியப்பு இல்லை. பொறுமையாக காத்திருந்தான் பாபு. இங்கு ஏதோ ஒரு நிலத்தடி அநியாயம் நடக்குது. எங்க இருவரையும் தீர்த்து கட்ட முடிவு செய்து விட்டார்கள். பல நிமிடங்களை விழுங்கிவிட்டு அந்த இளைஞனிடம் ஒரு முனகல் தென்பட்டது. பாபு உஷாரானான். காத்திருந்தான். அந்த வாலிபன் விழித்து கொண்டு விட்டான். சூழ்நிலை புரிந்து அதிர்ந்து பின் பாபுவை பார்த்து தலை உயர்த்தினான். நீங்க யாரு? தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்டான் பாபு. தான் சிக்கிக் கொண்ட கதையை சின்ன குரலில் சொல்லி முடித்தான். எதற்காக என்று தெரியவில்லை என்றான். எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்ன சொல்றீங்க? ஒரு தேச துரோகம் நடக்க தொடங்கியிருக்கு. அதோட தலைமைச் செயலகம் இதுதான். அதோட தலைவனையும் எனக்கு தெரியும். எப்படியாவது தப்பிச்சு இதை தடுக்கணும் மிஸ்டர் பாபு. உங்க பேரு? தன் பெயரை சொல்ல அவன் உதடுகளை அசைத்த சமயம் ஸ்பீக்கர் வழி சத்தம் போல கரகரப்பாக ஒரு ஒலியும் அதை தொடர்ந்து வார்த்தைகளும் வெளிப்பட்டன. அந்த அறையில் மறைமுகமாக இணைக்கப்பட்ட ஒலிபெருக்கி மூலம், தம்பிகளா, தேச துரோகத்தை தடுக்க போறீங்களா? வெரி குட். நீங்க விடுற சுவாசம் கூட இங்க பதிவாகுது. எங்களுக்கு தெரியாம எப்படி? எப்படி?
தப்பிச்சு தடுக்க போறீங்க? தேச துரோகிகளை கண்டுபிடிச்சு சேவை செஞ்சா அரசாங்கம் பரிசு கூட தருமாமே, அப்படியா? எங்க அரசாங்கத்துல உங்களுக்கு பரிசு தர வேண்டாமா? தம்பி பாபு, கொஞ்சம் முன்னால மார் கிழிஞ்ச ஒரு மனுஷனை ஒருத்தனை பார்த்திருப்பியே, ஞாபகம் வந்துதா? அவனும் பாவம் உங்கள மாதிரி எக்கு தப்பா இங்க வந்து மாட்டிக்கிட்டான். சிரஞ்சீவியா இருன்னு சிரத்தை சீவிட்டோம். நீ அனுமார கும்பிடுவியா பாபு? அவார்டு தர ஆளை அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் கலவரத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சற்று நேரத்தில் கதவு திறந்து முன்னால் வந்த அந்த இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். கையில் மழு போன்ற கூர்மையான பளபளப்பான கனமான ஆயுதம் தாங்கி நிதானமாக நடந்து வந்தார்கள். யாருக்கு மரியாதை? எல்லாம் தெரிஞ்ச புது பயலுக்குத்தான். துரோகத்தை கண்டுபிடிச்ச தேசபக்தன் இவன் தானே, நடத்து. இருவரும் புதியவனை நெருங்கி அவனது உடைகளை உரிக்க தொடங்கினார்கள். தாறுமாறாக கிழித்து அவனை சடுதியில் நிர்வாணமாக்கி விட்டு, முதல்ல தலைய வெட்டலாமா மாற பழக்கலாமா? பாபுவுக்கு ஏறத்தாழ உயிரே போய்விட்டது. கண்முன் குரூரமான ஒரு கொலையா? ஒருவன் மழுவை ஓங்கிய நிமிடம் அறையின் மூலையில் சிகப்பு விளக்கு எரிய அபாய சங்கு போல் ஒலிக்க தொடங்கியது. அந்த இருவரும் ஆயுதத்தை போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடத் தொடங்கினார்கள். சாமிநாயக்கன் தெரு வெறும் சாமி தெருவாக பலகையில் தன்னை அறிவித்துக் கொண்டிருக்க, பிரசன்னா வேகத்தை குறைத்து இரு பக்கமும் பார்த்தபடி மெல்ல செலுத்த தொடங்கினான். பல கட்டிடங்கள் கொஞ்சம் பழைய பாணியிலேயே இருந்தன. இவன் தேடிய எண் வலப்பக்கம் கிடைத்தது. குளோப் அசோசியேட்ஸ் என்ற பெயரில் பலகை சாயம் கலங்கி மங்கள் தெரிந்தது. பலகையின் அடியில் புரொப்ரைட்டர் சுந்தரமூர்த்தி என்றிருந்தது. வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு ஹெல்மெட்டை கையில் எடுத்தபடி படியேறினான். கஜகச் கஜகச் என்று மெஷின் சாய்ந்து சாய்ந்து காகிதங்களை விழுங்கிக் கொண்டிருந்தது. மரப்பலகைகள் சாய்மானத்தில் கிடத்தப்பட்டு அதனுள் சதுர குழிகளில் எழுத்துக்கள், அச்சுமை, காகிதங்கள் என்று அச்சகத்துக்கான சகல கல்யாண குணங்களோடு இயங்கிக் கொண்டிருக்க, நீண்ட அந்த ரேழியை கடந்து நடந்தான். ஒரு பக்கம் அம்மோனியா நெடி, மறுபக்கம் ஜெராக்ஸ் காப்பிகளை இம்போர்ட்டட் எந்திரம் வாந்தி எடுக்க, ஆபீஸ் என்ற எழுத்துக்களை கவனித்து நின்றான். உள்ளே நுழைந்தான். ஸ்டெனோ தன் இருக்கையில் உட்கார்ந்து டிக்டேஷன் எடுக்க, மேஜை விளிம்பில் வெகு சுவாதீனமாக அவளது இளமை சரிவுகளை ரசித்துக் கொண்டே வைட் அவர் லெட்டர் டேட்டட் என்றான் அந்த கிருதா இளைஞன். பிரசன்னாவை பார்த்ததும் சட்டனை எழுந்து, யார் வேணும்? மிஸ்டர் சுந்தரமூர்த்தியை பார்க்கணும். கார்டு இருக்கா? பிரசன்னாவின் கார்டை கவனித்து ஒரு நொடி மிரண்ட அவன் அவசரமாக உள்ளே போனான். உடனே வெளிப்பட்டு ப்ளீஸ் என்றான். பிரசன்னாவின் பார்வையில் ஸ்டெனோவின் மேஜை டிராயரில் இருந்த அந்த வஸ்து சட்டென விழுந்தது. நிதானமாக உள்ளே நுழைந்தான். பரஸ்பர வணக்கங்கள், சம்பிரதாய சிரிப்புகள் எல்லாம் முடிந்து பிரசன்னா உட்கார்ந்ததும், சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா. அவர் முகத்தை கூர்மையான தன் பார்வையால் தடவிய பிரசன்னா, உங்க மிஸ்ஸஸ் இப்போ என் கிளையண்ட். எதுக்கு? சொன்னான். நோ, இது எனக்கு பிடிக்கல. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இதை நீங்க வாபஸ் வாங்கிக்கலாம். ஓடி போன பிள்ளைய தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு திருத்தம் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. உங்க கனகராஜ் ஓடி போனதா உங்க மனைவி நினைக்கல. தென் வாட்? அவர் குரலில் இருந்தது அதிர்ச்சியா எரிச்சலா என்று தெரியவில்லை. அடிச்சு சொல்றாங்க தான் பிள்ளை ஓடி இருக்க முடியாதுன்னு. லெட்டர் இருக்கே, ஆனா அது கையெழுத்து இல்லையேன்னு கேக்குறாங்க. ஓடுற பேடி பயலுக்கு கையெழுத்து போட்ட தைரியம் இல்லையா? என்னவோ, கையெழுத்து போடவே பயப்படுற கனகராஜ் அந்த லெட்டரை உங்க ஆபீஸ் மிஷின்ல வச்சு டைப் பண்ணுவாரா? வாட் நான்சென்ஸ். இப்பதான் கவனிச்சேன் உங்க ஸ்டெனோ உபயோகப்படுத்துற தமிழ் டைப்ரைட்டரை. இதுல வேடிக்கை என்னன்னா, தமிழ் மிஷினை வச்சுக்கிட்டு ஆங்கிலத்துல நோட்ஸ் எடுக்கிற அழகுதான் அபாரம். யார் அந்த கிருதா? உங்க ஆபீஸ் மேனேஜரா? முயற்சி பண்ணுனா சத்யராஜுக்கு போட்டியா வரலாம். மிஸ்டர் பிரசன்னா, எனக்கு வேலைகள் நிறைய இருக்கு. புரியுது, என்ன போ சொல்றீங்க. தட்ஸ் ரைட். பட் நான் நுழைஞ்சிட்டா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் போவேன். காணாம போனது ஒருத்தர், ஐ மீன் கனகராஜ் மட்டும் இல்ல, 3 பேரு. இறுகின முகத்தோடு பிரசன்னாவை பார்த்த சுந்தரமூர்த்தி, ரிலாக்ஸ் பிரசன்னா, உங்க நோக்கம் புரியல எனக்கு. காணாமல் போனங்கிற வார்த்தை இங்க எதுக்குன்னு தெரியல. காதலிச்சுட்டு ஓடி போனது 2 பேரு. ஒருவேளை 2 பேரும் அவசரப்பட்டு 3வது நபர் அந்த பொண்ணோட வயிற்றுல இருக்கோ? நீங்க சொல்ற 3வது அதானா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது மிஸ்டர் சுந்தரமூர்த்தி? புத்திசாலத்தனமாவா இல்ல ஜோக்காவா? இட்ஸ் யோர் சாய்ஸ். வெல் பிரசன்னா, ஓடி போன பிள்ளைய நினைச்சு நானும் அழத்தான் செய்யறேன். அது ராத்திரியில, அப்பதான் தகப்பங்கிற நினைப்பே எனக்கு வருது. மத்த நேரங்கள் நான் ஒரு பிசினஸ் மேன். விசிட்டிங் கார்டு அடிச்சு தர முடியுமா? தாராளமா. மாடல் இருக்கா? தரேன். கார்டு ஒன்றை எடுத்து தந்தான். எவ்வளோ? 1000 போதும். இப்போதைக்கு அட்வான்ஸ். கேஷ் கவுண்டர்ல கட்டிடுங்க. நான் வர்றேன் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. ஈஸி பிரசன்னா, என் மனைவியோட வார்த்தைகளை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவசியம்னு பட்டா நானே உங்களை தேடி வருவேன். தேங்க்யூ. வெளியே வந்தான். கிருதா இவனை பார்க்க, 1000 கார்டுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் எங்க கட்டணும்?
இடத்தை காட்டிவிட்டு கூடவே வந்தான் கிருதா. தொகையை உள்ளே இருந்த கேஷியர் சொன்னதும் பிரசன்னா ஜிப்பா பாக்கெட்டுக்குள் கைவிட்டு எடுத்தான். 500 ரூபா நோட்டா இருக்கே, சில்லற இருக்கா, கொடுங்க. மீதியை பிரசன்னா பெற்றுக்கொண்டதும், சார் 20 ரூபா கீழே விழுந்திருக்கு. கிருதாவின் குரல். பிரசன்னா பார்த்தான், விழுந்திருந்தது. நான் தவறவில்லையே, கீழே எப்படி 20 ரூபா தாள் வந்தது? குனிந்தான் பிரசன்னா. காதோரம் சன்னமான குரல். நிதானமா நிமிந்து நேரா உள்பக்கமா நட. ஜாலத்தை காட்ட ஆசைப்பட்டா ஓலம்தான், அப்புறம் மரண ஓலம். தன் விழாவில் இடிக்கும் ஸ்விஸ் தயாரிப்பை உணர்ந்து அதன்படி செயல்பட தொடங்கினான் பிரசன்னா. ஆபீஸ் நிச்சலனமாக இயங்கிக் கொண்டிருக்க வெகு இயல்பாக நடக்க தொடங்கினான் உள்நோக்கி. அது ஒரு பழைய கால கல்யாண சத்திரமோ என்று தோன்றியது. யானைக்கு கட்டும் கோமணம் இருந்தால் என்ன அகலம் நீளமோ அந்த அளவு நீண்டது அந்த ரேழி. லெப்ட். இடப்பக்க காரிடார் உசிலைமணி ஓமக்குச்சியானது போல சட்டென இழைத்து நீண்டது. பாதையின் முடிவில் மூடிய கதவு தென்பட அதை நெருங்கும் நிமிடத்தில் மாடு முட்டியது போல அதிவேகமான உந்துதல் முதுகில் கிடைக்க தாவி மடங்கி கதவை பிளந்து கொண்டு குப்புற அடித்து விழுந்தான் பிரசன்னா. பட்டக். கதவு வெளியே பூட்டிக் கொள்ளும் சத்தம். எழுந்து உட்கார்ந்தான் பிரசன்னா. 8க்கு 8 என்ற சைஸில் சற்று இறுக்கமான அறை. அந்த கதவு தவிர ஒரு ஜன்னல் கூட இல்லை. உச்சத்தில் ஒரு வெண்டிலேட்டர் மட்டும், அதுவும் கான்கிரீட் ஓட்டைகளால் ஆனது. காற்றுக்கு அது ஒன்றுதான் வழி. மற்றபடி இறுக்கமான சுவர்கள், மொசைக் தரை, மூலையில் ஒரு ஸ்டூல், அதன் மேல் தண்ணீர் இல்லாமல் விரிசல் விழுந்த ஒரு மண் கூஜா. வேறு எதுவுமே துப்புரவாக இல்லை. ஸ்டூலை போட்டு ஏறினால் கூட வெண்டிலேட்டர் உயரம் எட்டாது. வெளியுலகம் காண்பது அசாத்தியம். வரும் அவசரத்தில் மைக்ரோபோனோ மற்ற டூல்களோ எடுத்து வர மறந்தது மடத்தனம். தகவல் தொடர்பு 0. உடைகளை தவிர பர்ஸ், ரூபாய் நோட்டுகள், சில்லறை தவிர ஸ்டூலும் உடைந்த மண்பூஜாவும் தான். இதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? என்ன நோக்கம்? என்னை அடைத்து வைக்க? வெகு நேரமாகிவிட்டால் லதா தேடிக்கொண்டு வருவாளா? லதாவுக்கு இடம் தெரியும். அதுவரை என்னை விட்டு வைப்பார்களா இங்குள்ளவர்கள்? பிடிபடவில்லை. ஸ்டெனோ டிராவில் தான் பார்த்த அந்த சங்கதிதான் பிரசன்னாவை பெரிதும் உறுத்தியது. வெளியே செய்தி அனுப்பலாம் என்றால் என்ன மார்க்கம்? அந்த வெண்டிலேட்டர் ஓட்டை அவனை உறுத்தியது. யோசிக்கத் தொடங்கினான். சட்டென அது தோன்ற பர்ஸை எடுத்து திறந்தான். 100 ரூபாய் தாள் ஒன்றை உருவி அதன் வெளுத்த பகுதியில் சின்ன பால் பாயிண்ட் பேனாவால் சிக்கிவிட்டேன், உடனே வா. நுணுக்கி எழுதியவன் அதன் கீழே 1B சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெரு, சைதாப்பேட்டையில் இதை காண்பிக்கவும். பேனாவை மூடி உள்ளே வைத்தான். விசிட்டிங் கார்டு தீர்ந்தது கூட தெரியாம என்ன செய்றா லதா? எடுத்து வைக்க கூடாதா? பானையை எடுத்து தரையில் மோத அது சிதறியது 4-5 துண்டுகளாக. அதில் சின்னதாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை வசதிக்கு தக்கபடி மறுபடியும் உடைத்துக் கொண்டு நிலத்தில் தேய்த்து கூர்மையாக்கினான். எதிர்பார்த்த அளவு அது தயாரானதும் ரூபாய் நோட்டின் மேல் அதை வைத்து இறுக்கமாக ஒரு பொட்டலம் போல மடித்தான். ஷூவின் ஒரு பக்கத்து லேசை உருவி எடுத்து பல்லால் கடித்து கால்வாசி பகுதியை அறுத்தான். மீதியை ஷூவில் ஒரு விதம் சமாளித்து கட்டிவிட்டு இந்த கயிறை பொட்டலத்தோடு நெருக்கமாக பிணைத்து தயார் செய்து கொண்டான். கான்கிரீட் ஓட்டை ஒன்றை குறிவைத்து சரியான தூரத்தில் தன்னை அமைத்துக் கொண்டு ஒரு கண் மூடி வேகத்தை கணித்த நிமிடம் வெளியே காலடி ஓசை கேட்டது. சரக்கன வீச அது எங்கும் மோதாமல் வெளியேறிய நிமிடம் கதவு திறந்தது. கிருதா உள்ளே வந்தது. என்ன பிரதர், எப்படி இருக்கிறீங்க? பிரசன்னா மெல்ல சிரித்தான். தோளை குலுக்கி அலட்சியமாக கையை விரித்தான். நைட்ரிக் ஆசிட் பத்தி தெரியுமா பிரசன்னா? ரசாயன பட்டதாரி தான் நான். வேகமா அது முகத்துல பட்டா முகம் முழுக்க வெந்து கருக சுமார் எவ்வளவு நிமிஷம் பிடிக்கும்? பிரசன்னா மெல்ல பின்பக்கமாக காலை மடித்து கொண்டு, அது வீசுற வேகத்தை பொறுத்தது. வாக்கியத்தை முடிக்கும் முன்னால் கிருதாவின் கை ஒரு மின்னல் வீச்சாக செயல்பட சின்ன சீசா ஒன்று சரேலென விடுபட்டு புயல் வேகத்தில் பிரசன்னாவின் முகத்தை குறிவைத்து பயணம் செய்ய மடித்த கால்களோடு அப்படியே சரிந்து மண்டியிட சீசா ஜலீரென சுவற்றில் பட்டு அமிலம் புகை பரப்பிய நொடியில் அடுத்த சீசா வந்து விட்டது. பிரசன்னா இதை எதிர்பார்க்கவில்லைதான். மண்டியிட்டவன் தரையோடு கவிழ்ந்து படுத்து ஒரு மீன் போல வழுக்க அந்த அமிலமும் தோல்வியடைந்து மொசைக்கின் மேல் கோபம் கொண்டு விசிங் என்று அலற 3வது சீசா தரைக்கு மேல் 3 அங்குல உயரத்தில் ஒரு விதம் மிதந்தபடி ராட்சச வேகத்தில் நேர்கோட்டில் வர அப்படியே டால்பின் போல கால்களை முதுபக்கமாக மடித்து ரிவர்ஸில் எழும்பினான் பிரசன்னா. இந்த தாக்குதல் புதிது. அடுத்தடுத்து வரும் அதிரடி தாக்குதல் ஆயுதம் அல்ல, அமிலம். பரவிவிட்டால் எப்படி தாக்கும் என்று சொல்ல முடியாத அபாயம். கணிக்க கூட அவகாசம் இல்லாத வேகம். எழும்பியவன் இருமுறை சுழல 2 சீசாக்கள் உயிர்விட பிரசன்னா சோர்ந்து போனான். ஆனால் அடுத்தது வரவில்லை. ஸ்டாக் தீர்ந்து விட்டதா? 5 அமில சீசாக்கள் கணிசமான புகை மண்டலத்தை பழுப்பு நிறத்தில் உருவாக்கி இருக்க
சிதறியிருந்த பானை துண்டுகளை கவனித்து அதை நெருங்கினான் பிரசன்னா. அதற்குள் காலடிகள் வெளிப்பக்கம் வேகமாக விலக அகல உடைசலை வேகமாக வீசினான். அம்மா! ஓடியவன் அலறிய நிமிடம் பிரசன்னாவும் கதவை நெருங்கிவிட்டான். பின்மண்டையில் மோதியது. கதவா ஆயுதமா புரியவில்லை. கண்களை இருட்டி கொண்டு வர பிடிமானத்துக்கு கைகள் அலைந்து அப்படியே மல்லாந்தான். மயக்கமானான். ரூபாய் நோட்டு தந்த செய்தியை லதா படித்த போது இரவு மணி 8:30. சொல்லுங்க செல்வா, எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அந்த இலங்கை செல்வா பராசக்தி SSR போல மொச்சைக்கொட்டை பற்கள் முழுவதையும் காண்பித்து என்ற பிள்ளை வெள்ளாட மைதானத்துக்கு பக்கமா போகையில இன்னைக்கு காலையில அதை பார்த்திருக்கேன். இடத்தையும் பிள்ளை சொன்னதை செல்வா சொல்ல நன்றி சொல்லி அந்த இலங்கை தமிழரை அனுப்பிய லதா சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இன்னும் பாஸ் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆபத்துல தன்னை சிக்க வச்சுக்காம தப்பிக்கிற தைரியம் உண்டு. நான் இப்ப என்ன செய்யணும்? டெலிபோனை அணுகி கமிஷனர் ஆபீஸை முயற்சித்தாள். ராம் இருக்காரா? வீட்டுக்கு போயாச்சே. வீட்டுக்கு முயற்சி செய்ய ரேவதியின் குரல் வந்தது. மேடம், நான் லதா. என்னம்மா, டிஎஸ்பி இருக்காரா? கூப்பிடுறேன். வேண்டாம், அவர் இருக்க சொல்லுங்க, நான் அங்க வரேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல. உடனே பூட்டி கொண்டு படிகளில் இறங்க மனோஜ் ஜாப் டைப்பிங் சென்டர் என்றபடி கட்டு காகிதங்களோடு ஒரு பெண் கெச்சலாக நிற்க, மேல போய் ரைட்ல திரும்புங்க. சரசரவன கீழே இறங்கி டிவிஎஸ் 50ஐ விடுவித்து உடனே புறப்பட்டாள். சொல்லுமா லதா, நைட் டின்னர் எங்கே முடிச்சுக்கோயேன். ரேவதி, லதாவுக்கும் சப்பாத்தி ரெடி பண்ணு. லதா நேரத்தை வீணாக்காமல் மளமளவென முழு கதையையும் சொல்ல தொடங்கினாள். சமீபத்திய ரூபாய் தாள் செய்தி வரை சொல்லி முடித்தாள். அந்த நோட்டு இருக்கா? காண்பித்தாள். ராம் செய்தி படித்தார். ரூபாய் நோட்டை திரும்ப திரும்ப பார்த்தார். செய்தி அனுப்ப பிரசன்னாவுக்கு எந்த மெட்டீரியலையும் கிடைக்கலையா? விசிட்டிங் கார்டு தீந்து போயிருக்கும். சரி, பிரசன்னாவோட பர்ஸ் ஒரு பேக்கெட் டைரி இணைச்சது தானே? ஆமா. அதுல காகிதம் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஒன்னு கிழிச்சு மெசேஜ் எழுத வேண்டியதானே? ஆமா சார். இது ஏன் எனக்கு தோணல? சாதாரண ஒரு செய்திக்கா பாஸ் 100 ரூபா தாட உபயோகப்படுத்திருக்கிறாரு. யோசிக்கணும் லதா. பிரசன்னா முட்டாள் இல்ல. ஒரு காரியம் பண்ணா அதுல அர்த்தம் இருக்கும். இடிக்குது சார். பாஸ் செய்தி அனுப்புனது ரூபா நோட்ல. அது ஒரு நல்ல மனுஷன் கையில கிடைச்சதுனால எனக்கு வந்து சேர்ந்தது. அதுவே வேற யாராவது உபயோகப்படுத்தினா எப்படி வந்து சேரும்? மேலும் இது பணமானதுனால தொலையத்தான வாய்ப்பு அதிகம். ராம் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு எழுந்து மெல்ல நடக்க தொடங்கினார். 3 பேர்ல ஒரே நாள்ல காணாம போயிருக்கிறாங்க. நீ சொல்றபடி பார்த்தா ஒண்ணுக்கொண்ணு இணைப்பு வருது. ஒரு பொதுவான த்ரெட்டா அச்சகம் வருது. அதை குறி வச்சு போன பிரசன்னாவை உள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. பிரசன்னா 100 ரூபா நோட்ல செய்தி அனுப்புறாரு. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு நூல் இணைக்குதான்னு பாரு. சப்பாத்தி ரெடி. வாமா லதா. ரேவதி சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்ட். குருமாவை போட்ட என்னைய மயக்கிட்டா. பாஸுக்கு எதுவுமே ஆபத்து இருக்குமா சார்? லதாவை கூர்மையாக பார்த்தாராம். வேடிக்கம்மா. பக்கத்துல இருந்த கோபம் வரும்படி சீண்டிக்கிற 2 பேரும் பிரிஞ்சிருந்தா ஒரு நாள் தாங்கிறது இல்லையே. பின்ன உங்களை மாதிரியா எல்லாரையும் மறந்து திருப்பாத்துறையில 1 மாசம் இருந்தீங்களே, அப்ப என்னையே மறந்துட்டுல இருந்தேன். நோ ரேவதி, அதை ஞாபகப்படுத்தாத. கண்களை மூடி ராம் சாய்ந்து கொள்ள லதா எழுந்து கொண்டாள். நான் வரட்டுமா சார்? தனியா போவியம்மா? நான் வரணுமா? இல்ல சார், பயம்னு நான் சொன்னா பாஸ் வாய்க்கு வந்தபடி பேசுவாரு. வரட்டுமா? சரிம்மா, நாளைக்கே நமக்கு ஏதாவது தகவல் வரலாம். பிரஸுக்கு நானே போறேன் நாளைக்கு. ரூபா நோட்டு என் கையில இருக்கட்டும். இந்த மைக்ரோஃபோனும் உங்ககிட்டே இருக்கட்டும். பாஸ் மறந்து வச்சுட்டு போனது இன்னொன்னு என்கிட்ட இருக்கு. லதா வெளியில் வந்து முபட்டை உதைத்தாள். ராம் மொட்டை மாடியில் சிகரெட் புகைத்து கொண்டே லதா தந்த தகவல்களை வைத்துக்கொண்டு பல கோணங்களில் அலச ஆரம்பித்தார். முரண்பாடாக ஒட்டாமல் நின்றன. ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு அடி நெஞ்சில் உறுத்தியது. நாளைக்கு யார பாக்குறதுன்னு ஒரு பட்டியல் போட்டுக் கொண்டார். நிச்சயமான எல்லை அந்த குளோப் அசோசியேட்ஸ் பிரஸ் தான். பிரஸ் மட்டும்தான். சௌத்ரி எங்கே போனான் என்பது முகமில்லாத உடம்பு போல மொட்டையான தகவல். வெளியே பனி ஆரம்பமாகி இருந்தது. ரேவதி வந்தாள். என்னங்க, மார்கழி மாத பனியில மொட்டை மாடியில நின்னா உடம்புக்கு சேராது. உள்ள வாங்க. ராம் உள்ளே நுழைந்து புத்தக ஷெல்ஃபில் பார்வையை போட்டார். ரேவதி, அந்த பிங்கர் பிரிண்ட் சம்பந்தமா ஒரு புத்தகம் வச்சிருந்தேனே, நீல அட்டை, அது எங்க? தோ டீப்பாயில. திரும்பினார். அந்த புத்தகத்தை பிரித்து அவரது 8 வயது பிள்ளை கௌதம், டாடி, கவுண்டர்னா என்ன? டிக்கெட் வாங்குற கவுண்டர் தானே? ராம் ஏதோ யோசனையுடன் சோஃபாவை நெருங்கி மீதி சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கிவிட்டு, ஆமா, அந்த புத்தகம் எல்லாம் அப்பாவோட ஆபீஸ் புக்கு. இப்படி கொண்டா. ஃபீட்னா என்ன டாடி? கால் தானே? ஆமா, ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். கவுண்டர்னா டிக்கெட் வாங்குற இடம், ஃபீட்னா காலு. டிக்கெட் வாங்குற இடத்துல காலா? புரியல டாடி. நீ போய் படுத்து தூங்கு. சொல்லுங்க டாடி, கவுண்டர் ஃபீட்னா டிக்கெட் வாங்குற காலா? ரேவதி கலீரென சிரிக்க, நீ சொல்லு மம்மி.
அப்படின்னா கள்ள நோட்டுன்னு அர்த்தம். ராம் சடாரென நிமிர்ந்தார். நீ இப்ப என்ன சொன்ன ரேவதி? கவுண்டர் ஃபீட்னா கள்ள நோட்டுன்னு சொன்னேன், ஏன் சரிதானே? ராம் விருட்டென்று எழுந்து உள்ளே ஓடினார். தன் டிராயரை திறந்து லதா கொடுத்த அந்த 100 ரூபாய் தாளை எடுத்து மேஜை விளக்கை அமைத்துக் கொண்டு லென்ஸை எடுத்தார். ரேவதி, 100 ரூபாய் நோட்டு இருக்கா உங்ககிட்ட? கொண்டு வந்தாள் ரேவதி. அட்டை ஒண்ணு கொண்டா. அதுவும் வர பக்கம் பக்கமாக இரண்டையும் பரப்பி வெகு நெருக்கமாக அமைத்துக் கொண்டு மேஜை விளக்கை க்ளோஸ் அப்பில் சரித்து லென்ஸ் கொண்டு மில்லிமீட்டராக நகர்த்த சில வித்தியாசங்கள் வெகு துல்லியமான அனுமானத்தில் புலப்பட விசிலடித்தார் ராம். கிரேட் பிரசன்னா, அப்பவே நினைச்சேன். 100 ரூபாய் தாள்ல செய்தி அனுப்புனா காரணம் இருக்கும். நாளைக்கு தப்பான கைகள்ல இது மாட்டி கடைகள்ல வலம் வந்தாலும் சந்தேகத்தின் பேர்ல மாட்ட நேர்ந்தா விலாசம் உதவும். ஃபென்டாஸ்டிக். உடனே ரசீவரை உயர்த்தி லதாவின் எண்களை சுழற்ற அங்கு எடுக்க ஆளில்லாமல் மணியடித்துக் கொண்டே இருந்தது. என்னாச்சு லதாவுக்கு? தூங்கிட்டாளா? லதா தூங்கவில்லை. வீட்டிலும் இல்லை. வேப்பேரி நெடுஞ்சாலையின் ஒரு மோசமான இருட்டு மூலையில் 3 பேரால் மடக்கப்பட்டு மொபெட் பறிக்கப்பட்டு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாள். பிரசன்னா கண் விழித்த போது ஒரே இருட்டாக இருந்தது. மயக்கத்தின் ஊடே நடுநடுவில் எங்கோ போவது போல கனவு வந்தது. கனவா நிஜமா என்று தெரியவில்லை. கண்கள் இருட்டுக்கு பழக அந்த அறை தெளிவாக பார்வைக்கு வந்தது. ஓரத்தில் மர பீரோ சகிதம் முன்பு பாபுவை அடைத்து வைத்த அதே அறை. பிரசன்னா எழுந்து நின்று கவனித்தான். கதவை அணுகி இழுத்து பார்த்தான். பூட்டியிருந்தது. மர பீரோவை திறந்ததும் அப்பட்டமாக அதிர்ந்தான். கிழிக்கப்பட்ட தலையில்லாத ஆணின் நிர்வாண உடல். ஒரு நொடி மூச்சை அடைத்தது பிரசன்னாவுக்கு. யார் இது? பீரோவுக்குள் ஃபார்மலின் போடப்பட்டும் உடல் கெட்ட வாசனைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது. அந்த முண்டத்தை கொண்டு எதையும் யூகிக்க முடியவில்லை. வெளியே காலடி சப்தம் நெருக்கமாக கேட்க சட்டென உஷாராகி அந்த முண்டத்தை சற்று இறுக்கமாக கதவோடு ஈசி தானும் உள்ளே நுழைந்து அலமாரியை சாத்திக் கொண்டான். வெளியே கதவு திறக்கப்பட்டது. துப்பறியும் பட்சி தூங்குதா ஜான்? கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த அந்த இருவரும் அலறிவிட்டார்கள். காணுண்டா அவன? என்ன உளர்ற? நல்ல மயக்கத்துல எடுத்துட்டு வந்து இங்க போட்டோம். வேற வழி கிடையாது. வெளியே பூட்டு. எப்படா தப்பிக்க முடியும்? அவன் செஞ்சாலும் செய்வான் பஷீர். வளராத. லாஜிக்கா பேசு ஜான். ஒரு காத்து கூட வெளியே போக முடியாது. நமக்கு தெரியாம இவன் எப்படி போக முடியும்? குழம்பிய இருவருக்கும் அந்த பீரோ ஏனோ நினைவுக்கு வரவில்லை. அவனை மட்டும் தவற விட்டோம், நம்ம மாரையும் கிழிச்சிருவார் தலைவர். ஏற்கனவே அந்த பயலை கொல்ல போன நேரத்துல சரக்கு வந்தாச்சுன்னு சிக்னல் வந்தது. பாதியில விட்டுட்டோம். பேசிட்டு நிக்க நேரம் இல்லடா, ஏதாவது செய்யணும். மைக்கின் கரகர ஓசை வர 2 பேரும் அதிர்ந்தார்கள். இடியட்ஸ், உடனே ரூமுக்கு வாங்க 2 பேரும். கரகரப்பான குரல் கட்டளையிட அவர்கள் இருவரும் பதட்டத்தில் அறையை பூட்டாமல் வெளியேற இதை ஓரளவு முன்கூட்டியே கணித்திருந்த பிரசன்னா சரையலென வெளிப்பட்டான். அறைக்கு வெளியே வந்தும் விட்டான். தான் இருப்பது மாடி என்று தெரிந்தது. கீழே பெரிய ஹால் தெரிந்தது. வாசலில் வேன் வந்து நிற்பது தெரிந்தது. 3 பேராக ஒரு பெண்ணை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு உள்ளே வருவது புலப்பட்டது. அதிர்ந்தான் பிரசன்னா. லதா அல்ல அது? கூர்மையாக்கி கொண்டான் கண்களை. லதாவே தான். அவளை கொண்டு வந்து சோஃபாவில் கிடத்தினார்கள். ஓ, லதா ஏதோ புரிந்து கொண்டு செயல்பட தொடங்கியிருக்கிறாள். அவர்கள் பேசுவது தெளிவாக கேட்டது. என்ன செய்யலாம் இவள? நம்ம வழக்கமான ரூம்ல கொண்டே போடலாம். தலைவரை கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும். குட்டி அம்சமா இருக்கா. 2 ரவுண்ட் பார்த்த பின்னால கதையை முடிக்கலாம். தாங்குவாளா அந்த பொண்ணு மாதிரி? ஒரே ரவுண்ட்ல உசுர விட போறா. இவ இங்கே இருக்கட்டும். தலைவரை போய் பார்த்துட்டு வந்து இவளை எடுத்துட்டு போலாம். அவர்கள் மேலே ஏறி வருவது தெரிந்தது. மறைந்து கொண்டு கவனித்தான் பிரசன்னா. அதே திருப்பத்தில் மறைந்து சுவரின் மூலையில் மாட்டப்பட்டிருந்த மான் கொம்பை திருப்ப சுவரில் பிளவு உண்டாகி அவர்களை வாங்கி கொண்டு சட்டென மூடிக்கொண்டது. உடனே செயல்பட வேண்டும். அங்கிருந்தபடியே உயரத்தை கணித்து அப்படியே டைவ் அடித்தான் பிரசன்னா. செங்குத்தாக மடிந்து கீழே இறங்கி 4-8 நெருங்கி மயங்கி கிடந்த லதாவை அள்ளி தூக்கி கொண்டு பதட்டத்தோடு பார்வையை சுழல விட்டான். வலது பக்கத்தில் நீளமான வராண்டா போல தென்பட அதில் ஓட்டமும் நடையுமாக நகர்ந்தான். எல்லா அறைகளிலும் பூட்டு தொங்க மறைந்து கொள்ள இடம் தென்படவில்லை. வெகு நேரம் கண்ணாமூச்சி விளையாடுவது இயலாத காரியம். என்னை காணவில்லை என்பது இந்த நேரம் பரபரப்பை உண்டாக்கி இருக்கும். லதாவும் இல்லை என்பது திரும்பி வரும் தடியர்களுக்கு தெரிந்தால் இந்த மாளிகை முழுவதும் அங்குலம் அங்குலமாக அலசப்படும். அதற்குள் ஏதாவது ஒரு பூட்டை உடைக்க முடியுமா? உடைத்து உள்ளே போக முயற்சித்தால்? லதாவை கீழே கிடைத்துவிட்டு பூட்டை ஆராய்ந்தான். கனமான பூட்டு. லதா மெல்ல நெளிவது தெரிந்தது. பூட்டை விட்டுவிட்டு லதாவை உலுக்கினான். விழித்து கொண்டு விட்டாள். பாஸ், நீங்க? ஷோ, கத்தாத, ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. பூட்டை உடைச்சு உள்ள போக வழி உண்டா?
உங்ககிட்ட சிகரெட் லைட்டர் இருக்கா பாஸ்? இருக்கு, என்ன செய்ய சொல்ற? தன் ரவிக்கைக்குள் கைவிட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்தாள், பிரித்தாள். சிகப்பு பாஸ்பரஸ் பாஸ். ஒரு சின்ன துண்டை எடுத்து நீட்ட பிரசன்னா விசிலடிக்கும் ஆசையை தற்காலிகமாக ஒத்தி வைத்துவிட்டு பூட்டின் வாயில் பாஸ்பரஸை அடைத்து லைட்டரை உயிர்ப்பித்து தீ நாக்குகளை அதில் காட்ட டாம். பூட்டு சிதறிய சத்தம் மாடியில் ஜனித்த அந்த 2 பேர் காதில் குழப்பமாக ஒலித்தது. தாளை விலக்கி பூட்டை அதே இடத்தில் மாட்டிவிட்டு உள்ளே நுழைந்து கதவை உள்பக்கமாக சாத்திக் கொண்டார்கள். மை இருட்டு. லதாவின் காதோரம், பேசாத, எல்லா ரூம்லயும் ஸ்பீக்கர் வித் சென்டர் கண்ட்ரோல் இருக்கு. கண்கள் பழகியதும் சுவரில் சுவிட்ச் தெரிய அழுத்தினான் பிரசன்னா. வெளிச்சம் குளிப்பாட்டிய நேரம் அலற வாய் திறந்து உறைந்தாள் லதா. பிரசன்னா ஆடி போய்விட்டான். தரையில் தலையில்லாத ஒரு பெண்ணின் உடல் தாறுமாறாக கற்பழிக்கப்பட்டு மார்பு பகுதி கிழித்து சொல்ல முடியாத சோரம் வெளியே காலடி சத்தம் சமீபிக்க சட்டென விளக்குகளை அணைத்தான் பிரசன்னா. காலடி சத்தம் நெருங்கி மறுபடியும் தேய்ந்து மறைய பேசவும் வழியில்லாமல் திகிலுடன் பிரசன்னாவை பார்த்தாள் லதா. மைக் கரகரக்க உஷாரானான் பிரசன்னா. எங்கடா 2 பேரும்? 10 நிமிஷத்துல என் முன்னால கொண்டு வரலன்னா ஒரு பயலுக்கும் தலை இருக்காது. இங்க எல்லாருக்கும் இது நியூஸ். சென்ட்ரல் கண்ட்ரோல் தான். எல்லா அறைகளுக்கும் இந்த அறிவிப்பு போயிருக்கும். எத்தனை நேரம் தப்ப முடியும் என்று தெரியவில்லை பிரசன்னாவுக்கு. சைகை செய்து டார்ச் இருக்கிறதா என்று கேட்டான் பிரசன்னா. லதா வைத்திருந்தாள். அதன் உதவியால் அந்த அறையை ஆராயத் தொடங்க சுவரோடு இணைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கரின் மின் இணைப்பு தெரிந்தது. பேச்சை வெளியிட்டு பேசுவதை பதிவு செய்யும் தாமிர அலுமினிய இரட்டை இணைப்பு முறை. டார்ச்சின் பின்பகுதியில் உள்ள கொக்கியால் அதை கவ்வி வெடுக்கென்று இழுக்க பளிச்சென ஷாக் தந்து இணைப்பு அருந்தது. இனி பேசலாம் லதா. பேசி என்ன லாபம் பாஸ்? எங்க இருக்கோம், எதுக்காக வந்தோம், ஒண்ணுமே புரியல. எனக்கு முதல் நாள் ராம் கிட்ட தகவல் கொடுத்துட்டு அப்போ வர வழியில தான் என்னை மடக்கி மயங்க வச்சதா சொன்னான். இது எந்த இடம் பாஸ்? மறுபடியும் வெளியே காலடி ஓசை. பேச்சை நிறுத்தினார்கள். அது தேய்ந்ததும், இடம் எனக்கு தெரியல, ஆனா விவரங்கள் ஓரளவு பிடிபட்டுடுச்சு. இந்த 3 பேர் எப்படி மாட்டினாங்கன்னு தெரியல. தலையை துண்டிச்சு மாற கிழிச்சு நான் பாக்குற 2வது உடல் இது. இவதான் ஸ்லோவா இருக்கணும். அது அந்த 2 பேர்ல ஒருத்தரா இருக்கணும். 3வது எங்கன்னு தெரியல. சரி, இங்கேயே நின்று என்ன பாஸ் உபயோகம்? இல்லதான், இறங்கித்தான் ஆகணும். நீ தப்பிச்சு வெளியே போக முடியுமான்னு பாரு. நான் இந்த பசங்க கூட ஒரு ஆட்டம் ஆடி பாக்குறேன். தன் சண்டை பயிற்சிகளை ஒருமுறை ரிவைஸ் செய்து கொண்டு நிதானமாக வெளியே வந்தான் பிரசன்னா. டேய், இங்க இருக்காண்டா. அவர்கள் வெளிப்பட்ட அறை திறந்திருக்க அவசரமாக உள்ளே பாய்ந்து அதனுள் தாழ் போட்டு கொண்டு திரும்ப சங்கிலியால் பிணைக்கப்பட்ட பாபுவும் கனகராஜும், நான் பிரசன்னா. வெளியே கதவு அதிர்ந்தது. நீங்க சொல்லுங்க, உடைச்சிட்டு வரதா இருந்தா கூட குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் ஆகும். விஷயம் கள்ள நோட்டு தானே. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்குறப்போ 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் தான் அதுல செய்தி அனுப்புனேன். ஸ்டெனோ டிரால அதுக்கான பிளாக்கும் நெகட்டிவையும் பார்த்தேன். எப்படி சிக்கினீங்க? இவர் யாரு? விசிட்டிங் கார்டு அடிக்க சௌத்ரியும் ரப்பர் ஸ்டாம்ப் பண்ண சுலோவும் வர 2 பேரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சுட்டு உள்ள கள்ள நோட்டு மீட்டிங் நடந்திருக்கு. பிரிண்டிங் அங்க, பார்சலிங், மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் இந்த பாழடைஞ்ச பட்டாபிராம் மாளிகையில. கான்ஃபரன்ஸ் ரூம்ல மைக்ரோஃபோன், டேபிள் இணைக்கப்பட்டிருக்கு. தற்சமயா கைப்பட்டு சௌத்ரி அந்த சுவிட்சை இயக்க பேச்சு அத்தனையும் கேட்ட சமயத்துலதான் நான் உள்ள நுழைஞ்சேன். ஸ்லோ தன்னை மறந்து ஐயோன்னு அலற, இது மியூச்சுவல் சிஸ்டம். அது அந்த பக்கம் கேட்டாச்சு. 3 பேரையும் வெளியே விட்டா ஆபத்துன்னு மடக்கியாச்சு. பாபு தன் கதையை தொடங்கிய வேளையில் கதவை உடைச்சுக்கிட்டு 7-8 பேர்களாக உள்ளே நுழைந்து 3 பேரையும் கவ்விக்கொண்டார்கள். ரகசிய வழியின் மூலம் உள்ளே செலுத்தப்பட சுந்தரமூர்த்தி வாயில் பைப்போடு சிரித்தார். வேட்டி, பட்டை விபூதி என்ற பிரஸ் மேக்கப் எல்லாம் மாறி வேறு விதமாக இருந்தார். உன்னை பாராட்டணும் பிரசன்னா. இத்தனை காவல் உள்ள மாளிகையிலயும் 1/2 மணி நேரத்துக்கு எல்லாரையும் ஆட்டங்கடிட்ட. வேற யாருக்கும் வராத சாமர்த்தியம். தலையை ஏன் எடுக்கிறோம் தெரியுமா? சுத்தப்படுத்தி அழகா பெயிண்ட் அடிச்சு உள்ள கள்ள நோட்டுகளை பேக் பண்ணி பூசணிக்கா மாதிரி லாரியில் அனுப்புவோம். எங்க நோட்டு இந்தியா முழுக்க புழங்குற விஷயம் உனக்கு தெரியுமா? சுலோவை ரேப் பண்ணி மாற கிழிச்சு தலையை எடுத்தோம். சௌத்ரிய மாற கிழிச்சோம். தலை சின்னது, உன் தலை பெருசுதான். மூளைய வேணும்னா மியூசியத்துக்கு அனுப்பட்டுமா? உன் செக்ரட்டரி குட்டி தப்பிட்டா. அவ போய் படைய திரட்டிட்டு வரத்துக்குள்ள நீ சொர்க்கத்துல ஒரு தூக்கம் போட்டிருப்ப. கனகராஜ் காரி துப்பினான். என் பிள்ளையே எனக்கு சத்துரு. வாயை மூடிட்டு இருந்தா இத்தனை சொத்துகளும் உனக்கு தான். யோகம் இல்ல. என்ன பாபு, தற்செயலா வந்து உள்ள மாட்டி உயிரை விடணுமா? பத்தட்டிக். பிரசன்னா மௌனமாக நின்றான். மோதுவது என்பது இயலாத காரியம். ஆட்கள், சூழ்நிலை எதுவுமே சாதகமாக இல்லை. வருவது வரட்டும் என்று இருப்பதுதான் விவேகம். 8:30 மணிக்கே லதா ராமிடம் சொல்லி ஆயிற்று.
இன்னமுமா ராம் பேசாமல் இருப்பான்? நேரத்தை வீணாக்காம அந்த நாய்களை சுட்டு தள்ளுங்கடா. அந்த குட்டி வரதுக்குள்ள இடத்த காலி பண்ணணும். நாங்களே வந்துட்டோம் சுந்தரமூர்த்தி. குரலில் அதிர ராம், லதா. சுற்றிலும் ஆயுதம் தாங்கிய போலீஸ். தான் பிரஸுக்கு போனதையும் அங்குள்ள ஆளை மிரட்டி இடம் தெரிந்து பட்டாபிராமை நெருங்கும் சமயம் லதா ஓடி வருவதையும் பிறகு சொன்னார் ராம். அந்த இடத்தையும் ஆட்களையும் போலீஸ் வளைத்து கொள்ள பாவம் அந்த சௌத்ரியும் சுலோவும் காரணமில்லாமல் உயிரை விடும்படி ஆயிடுச்சு. பிரசன்னா வருத்தத்தோடு சொல்ல, எனக்கு கூட வருத்தம் தான் பாஸ். நீங்க ஒரே ஆளை பல பேர் வாத்தியார் கணக்கா அடிச்சு ஜெயிச்சதுதான் த்ரில்லு. தமிழ் படத்துல போலீஸ் வரா மாதிரி நாங்க வந்துட்டோம். முடிவு சரியில்லை இல்ல சார்? ராமை பார்த்து சிரித்தாள். பக்கத்துல வா. என்ன பாஸ், ரவிக்கைக்குள்ள இருந்து பாஸ்பரஸ் டார்ச்னு எடுத்துட்டு இருந்தியே, வேற என்னெல்லாம் வச்சிருக்க சொல்லட்டுமா? பளிச்சென அவள் கண்ணடிக்க, காப்பாத்துங்க ராம், அலறினான் பிரசன்னா.